السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين وبعد. الكتاب அதாவது சூரத்துல் ஃபாத்திஹா அதனுடைய விளக்க உரை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். சூரத்துல் ஃபாத்திஹா ஓத ஆரம்பிக்கிறோம், அதாவது அல்ஹம்து சூரா ஓத ஆரம்பிக்கிறோம். இதுல 7 ஆயாத் இருக்கின்றன அப்படிங்கிறது அல்லாஹ் சொன்னதன் அடிப்படையில் நம்ம விளங்குறோம். சபஉல் மசானி, இப்போ திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 ஆயாத். இந்த 7 ஆயாத் அப்படிங்கிறது எதில் ஆரம்பிக்குது? சில பேர் சொல்லுவாங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இது முதல் ஆயத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பிஸ்மில்லாஹை முதல் ஆயத்தாக வைக்கக்கூடியவங்க சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் இதை ஒரே ஆயத்தாக கருதுவாங்க. இன்னும் சிலர் என்ன நிலைப்பாடு இருப்பாங்க, இல்ல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இதுதான் முதல் ஆயத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதிலிருந்து ஆரம்பிக்கிறவங்க இந்த இப்ப நான் ஓதி காண்பித்ததை 2ஆக பிரிப்பாங்க. சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் தனி ஆயத்தாகவும், கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் அதை இன்னொரு தனி ஆயத்தாகவும் பிரிப்பாங்க. இதுல எது சரியானது? இது அறிஞர்கள் மத்தியில 2 நிலைப்பாடுகள் பரவலாக இருந்தது. ஒரு ஹதீஸின் அடிப்படையில இதற்கான ஒரு நெருக்கமான முடிவை நோக்கி நம்ம நகரலாம் இன்ஷா அல்லாஹ். அந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடியது, சுனன் அன்-நசாயிலும் வரக்கூடியது, அதரபூர்வமான அறிவிப்பாளர் தொடருடையது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கின்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இதை அறிவிக்கத்தான் செய்யறாங்க. யார்கிட்ட இருந்து? அல்லாஹ்விடம் இருந்து. இப்போ ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொன்னாங்க என்று ரசூலுல்லாஹ் அறிவித்தால் அந்த வகையான ஹதீஸுகளுக்கு ஹதீஸ் குத்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஹதீஸ் இலாஹி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஹதீஸ் அப்படின்னா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொல், அதனுடைய அறிவிப்பு, அல்லது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல், அதை சஹாபா தங்களுடைய வார்த்தைகளால் அறிவிப்பாங்க. அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயத்தை தடுக்கல அப்படிங்கிற போது இது நபியினால் அங்கீகரிக்கப்பட்டது என்ற கோணத்துல அதுவும் சஹாபாவுடைய வார்த்தைகளால் அறிவிக்கப்படும். அப்போ ஒரு ஹதீஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபியினுடைய கவுல் அல்லது நபியினுடைய செயல். கவுல் அப்படின்னா சொல், பேச்சு, அல்லது நபியினுடைய செயல் அல்லது நபியினுடைய தக்ரீர், அவங்களுடைய அங்கீகாரம் பெற்ற செயல்கள், அனுமதி பெற்ற செயல்கள். சில நேரங்கள் நபியை பற்றிய வர்ணனைகள் வரும், அதுவும் சஹாபாவுடைய வார்த்தைகள் தான் வரும். அது வந்து ஷமாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பொதுவாக ஹதீஸ். அப்போ ஹதீஸுங்கிறது நபி இடமிருந்து வருவது அல்லது நபியை பற்றி வருவது, இதுதான். இப்போ இதுல ஒரு தனி வகை ஒன்று உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க அல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. அல்லாஹ்விடமிருந்து வருவது நமக்கு தெரியும், குர்ஆன் அப்படின்னு சொல்லி. குர்ஆன் அல்லாமல் நபிக்கு அல்லாஹ்விடம் இருந்து தனியாக இன்னொரு வஹீயும் வரும். சில நேரங்கள் அல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பேச்சே வஹீயாக வரும், செய்தியாக வரும். அது ஹதீஸ் கிதாபுகளில் பதிவு செய்யப்படும். அது ஹதீஸ் குத்ஸி அப்படின்னு சொல்லுவோம். பரிசுத்தமான ஹதீஸ். குத்ஸ் அப்படின்னா சுத்தமானது அப்படின்னு அர்த்தம். சுத்தமானது, அதன் அடிப்படையில் உயர்வானது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஹதீஸ் குத்ஸி என்று பரவலாக சொல்லுவாங்க. அது அல்லாஹ்விடமிருந்து வர்றதுனால ஹதீஸ் இலாஹி அப்படின்னு சொல்லுவாங்க. இலாஹ்ங்கிறது அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்ல வந்து பாருங்க இலாஹ், அந்த ஹதீஸ் இலாஹி என்று சொல்றதும் உண்டு. ஆனால் பரவலாக ஹதீஸ் குத்ஸி என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுது. அப்போ இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னாங்க என்று அறிவிக்கிறாங்க. அப்போ இது ஹதீஸ் குத்ஸி. ஹதீஸ் குத்ஸிக்கும் குர்ஆனுக்கும் என்ன வித்தியாசம்? 2-3 வித்தியாசங்கள் சொல்லுவாங்க. அடிப்படையான ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குர்ஆன் ஓதப்படும், திலாவத் செய்யப்படும். ஹதீஸ் குத்ஸி ஓதப்படாது, திலாவத் செய்யப்படாது, அது அறிவிக்கத்தான் போகும். இப்போ குர்ஆனுக்கு திலாவா என்று ஒன்று உண்டு, ஓதுதல் அப்படிங்கிறது குர்ஆனுடைய தன்மை.
குர்ஆன் என்ற வார்த்தைக்கு ஓதுதல் என்ற அர்த்தம் உண்டு. அப்போ அல்லாஹ் சொன்னாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கும் பொழுது அது ஒன்று குர்ஆனாக இருக்கலாம் அல்லது ஹதீஸ் குத்ஸியாக இருக்கலாம். குர்ஆனாக இருந்தால் அது நம்ம இப்ப பார்க்குற குர்ஆன் அந்த முஸ்ஹஃபுக்குள்ள இருக்கும், அது ஓதப்படும், திலாவத் செய்யப்படும். ஆனால் அது ஹதீஸ் குத்ஸியாக இருந்தால் அது முஸ்ஹஃபுக்குள்ள வராது, முஸ்ஹஃபுல் குர்ஆனுக்குள்ள வராது, மாறாக ஹதீஸ் கிதாபுகள்ல வரும், அது ஓதப்படாது. இப்ப நம்ம பார்க்கறது ஒரு ஹதீஸ் குத்ஸி. அப்ப இது குர்ஆன்ல இருக்குமா? இருக்காது. மாறாக எங்க இருக்கும்? ஹதீஸ் கிதாபுகள் இருக்கும். இது சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அதே போல சுனன் அன்-நஸாயில வரக்கூடிய ஹதீஸ் கூட. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ற அந்த நபி தோழர் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொன்னதாக. அல்லாஹ் என்ன சொல்றாங்க? கஸம்து ஸலாத பைனி வ பைன அப்தி நிஸ்ஃபைனி. அஸ்-ஸலாஹ், இதை பிரித்தேன் எனக்கும் என்னுடைய அப்துக்கும் அடிமைக்கும் இடையில் 2 பாதிகளாக என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப இங்க அஸ்-ஸலாஹ் என்று எதை சொல்றாங்க? அல்ஹம்து சூரா. இந்த ஹதீஸின் அடிப்படையில அல்ஹம்து சூராவுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, அஸ்-ஸலாஹ். அஸ்-ஸலாஹ் அப்படின்னா தொழுகை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இங்க அல்ஹம்து சூராவுக்கு அஸ்-ஸலாஹ் என்ற பெயர் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழுகையினுடைய மிக முக்கியமான அடிப்படைகளில் ஒன்று அல்ஹம்து சூரா. யார் அல்ஹம்து சூரா ஓதலையோ, யார் ஃபாத்திஹத்துல் கிதாப் ஓதலையோ அவங்களுக்கு ஸலாஹ் இல்லை என்றே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப எந்த விஷயத்தை விட்டுட்டா தொழுகையே இல்லையோ அந்த விஷயத்துக்கு தொழுகை என்ற பெயர் வைக்கிறார். இது அரபியில பெயர் வைக்கக்கூடிய முறைகளில் ஒன்று. ஒரு விஷயத்துக்குள்ள 10 விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கலாம். ஆனா எது அந்த விஷயத்தினுடைய தனித்தன்மையாக விளங்குதோ, எது அந்த விஷயத்துடைய மையமாக விளங்குதோ, எது இல்லைன்னா அந்த விஷயம் இல்லாம போயிடுங்க, அதுதான் அந்த ஒட்டுமொத்த விஷயத்துக்கும் பெயராக சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஹஜ்ஜுல் அரஃபா. ஹஜ் என்பதே அரஃபா தான் அப்படிங்கிறாங்க. ஹஜ்ஜுல் அரஃபா போறது மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. முதல்ல மினாவுக்கு போவோம், அங்கே இருப்போம். அப்புறம் அந்த நாள் வரும் பொழுது 9வது நாள் வரும் பொழுது அரஃபாவுக்கு போவோம். அதற்கு பிறகு அங்கேயே கூட அந்த முழு நாளும் இருக்க மாட்டோம். மக்ரிபுடைய நேரம் வரும் பொழுது அங்கிருந்து கிளம்பி முஸ்தலிஃபாவுக்கு போயிடுவோம். அப்புறம் திரும்பி நம்ம வரும் இல்லையா, மினாவுக்கே வரும். ஒரு 5 நாட்களுடைய நிகழ்வு தான் ஹஜ் அப்படிங்கிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுங்கிறத எது அப்படின்னு சொல்றாங்க? ஹஜ்ஜுல் அரஃபா. அரஃபா தான் ஹஜ் அப்படிங்கிறாங்க. ஹஜ்ஜில் மற்ற விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஏதோ பரிகாரம் செய்து கொள்ளலாம். ஆனால் அரஃபாவை விட்டுட்டோம் அப்படின்னா பரிகாரம் கிடையாது, ஹஜ்ஜை மறுபடியும் செஞ்சார். அப்ப ஹஜ்ஜினுடைய மையமான விஷயமாக விளங்கக்கூடியது அரஃபா. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? அல் ஹஜ்ஜுல் அரஃபா. அரஃபா தான் ஹஜ் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி தான் இங்கே தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹா அப்படிங்கிறது அடிப்படையானது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய வார்த்தை, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை கூட இல்லை, அல்லாஹ்வுடைய வார்த்தை அஸ்-ஸலாஹ் அப்படின்னு சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பெயர். அப்போ தொழுகையினுடைய மையமானது, மிக முக்கியமான ஒரு அடிப்படையானது சூரத்துல் ஃபாத்திஹா, அல்ஹம்து சூரா. சரி, இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? அஸ்-ஸலாஹ் தொழுகை அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம். இல்ல, அல்ஹம்து சூராவை தனக்கும் தன்னுடைய அடிமைக்கும் இடையில் 2 பாதிகளாக அல்லாஹ் பிரித்துக் கொண்டார்கள். என்ன பாதிகளா? இது அல்ஹம்து சூராங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அடுத்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் ஆதாரம். فإذا قال, அதாவது அப்த் அடிமை, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். فإذا قال அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அடிமை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லும்போது قال அல்லாஹ் சொல்றாங்க, ஹமிதனி அப்தி, என்னுடைய அப்த் என்னை புகழ்ந்து விட்டார். وإذا قال, தொடர்ந்து வருது இன்னும் அடிமை அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று சொல்லும் பொழுது قال அல்லாஹ் சொல்றாங்க, அஸ்னா அலைய அப்தி, என்னுடைய அப்த் என்னுடைய அடிமை என்னை துதித்து விட்டார். وإذا قال, இன்னும் அடிமை தொடர்ந்து சொல்றாங்க, மாலிகி யௌமித்தீன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, قال
மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடிமை என்னை கண்ணியப்படுத்தி விட்டார் என்று சொல்றாங்க. அதற்கு அடுத்தது வகால, அடிமை வந்து தொடர்ந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று சொல்லும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, ஹாதா பைனி வ பைன அப்தி, இது எனக்கும் என்னுடைய அடிமைக்கும் இடையில் உள்ளது. வலி அப்தி மா சஅல, என்னுடைய அடிமைக்கு அவர் கேட்டது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு அப்து தொடர்ந்து ஓதுறார். மீதி உள்ள பகுதிகளில் முழுசா ஓதி காண்பிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அறிவிக்கும் போது மீதி உள்ள பகுதி என்ன? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரி இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். இந்த 3 வரிகளை ஓதி காண்பிச்சு இப்போ அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்றதை சொல்றாங்க. கால அல்லாஹ் ஹாதா லி அப்தி, இது என்னுடைய அப்துக்குரியது. வலி அப்தி மா சஅல, என்னுடைய அப்து எதை கேட்டாரோ அது அவருக்கு உரியது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அப்போ அல்ஹம்து சூரா அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கும் அப்துக்கும் இடையிலான ஒரு உரையாடல். குர்ஆன் அப்படிங்கிறது முழுக்க அல்லாஹ்வுடைய கலாம், பேச்சு. அல்லாஹ் நம்ம கிட்ட பேசுறாங்க. அதுல அல்ஹம்து சூரா அப்படிங்கிறது அல்லாஹ் நம்ம கிட்ட பேசுறாங்க, நாம அல்லாஹ் கிட்ட பேசுறோம். நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான ஒரு உரையாடல், ஒரு கான்வர்சேஷன் தான் அல்ஹம்து சூரா. அந்த கான்வர்சேஷன் உரையாடல் எப்படி போகுது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று நம்ம சொன்ன உடனே அல்லாஹ் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்? ஹமிதனி அப்தி அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் அதுக்கு பதில் கொடுக்குறாங்க. அஸ்னா அலைய அப்தி மாலிகி யௌமித்தீன் என்று சொன்ன உடனே அல்லாஹ் அதுக்கு பதில் கொடுக்குறாங்க. மஜ்ஜதனி அப்தி இய்யாக நஅபுது, உங்களை மட்டுமே நாங்கள் வணங்குகிறோம். வ இய்யாக நஸ்தஈன், உங்களிடத்தில் மட்டுமே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஹாதா பைனி வ பைன அப்தி, இது பைனி எனக்கும் வ பைன அப்தி என்னுடைய அப்துக்கும் இடையில் உள்ளது. இப்போ அந்த 4வது வரி 2ஆ பிரியுது. இய்யாக நஅபுது பைனி, இது அல்லாஹ்வுக்குரியது, உங்களை மட்டுமே வணங்குறோம் அப்படின்னு சொல்றது. வ இய்யாக நஸ்தஈன், அப்போ அப்து அடிமை, நாம் என்ன சொல்றோம்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதை நம்ம சொன்ன உடனே அல்லாஹ் நம்ம கிட்ட திருப்பி பேசுறாங்க. என்ன சொல்றாங்க? ஹமிதனி அப்தி. அடுத்தது அப்து ஆன அடிமையான நாம் சொல்றோம் அர் ரஹ்மான் அர் ரஹீம், அவருக்கு அல்லாஹ் பதில் கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க? ஸனா அலைய அப்தி, என்னுடைய அடிமையை துதித்து விட்டு. அதுக்கு அடுத்தது நாம ஓதுறோம் மாலிகி யௌமித்தீன் என்று ஓதுறோம். அதுக்கு அல்லாஹ் பதில் கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க? மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடிமையை கண்ணியப்படுத்தி விட்டார். அதற்கு அடுத்தது இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் அப்படின்னு ஓதுறோம். இதுல 2 பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று இய்யாக நஅபுது, நாங்கள் உங்களை மட்டுமே இபாதத் செய்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றாங்க. இது அல்லாஹ்வுடைய பகுதி. வ இய்யாக நஸ்தஈன், உங்களிடத்துல மட்டுமே நாங்கள் இஸ்திஆனா செய்கிறோம், உதவி தேடுறோம் அப்படின்னு வரும்போது இது நமக்குரிய அப்துக்குரிய பகுதி. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, ஹாதா பைனி வ பைன அப்தி, இது எனக்கும் என்னுடைய அப்துக்கும் இடையில் உள்ளது. வலி அப்தி, என்னுடைய அப்துக்கு மா சஅல, அவங்க கேட்கறது கொடுக்கப்படும் என்று சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்? இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன் என்று கேட்கிறோம். அப்போ இந்த 3 வரிகளும் நாம கேட்கிறோம். அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றாங்க? வலி அப்தி மா சஅல, என்னுடைய அப்துக்கு அவங்க கேட்கறது கொடுக்கப்படும். ஹாதா லி அப்தி, இது என்னுடைய அப்துக்குரியது. வலி அப்தி மா சஅல, என்னுடைய அப்து கேட்கறது அவங்களுக்கு கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ குர்ஆனை ஓதும் பொழுதே இது அல்லாஹ் நம்மகிட்ட பேசுறது அப்படிங்கிற அந்த கான்சியஸ்னஸ், அந்த அவேர்னஸ் நம்மகிட்ட இருக்கும். நம்ம அந்த கவனத்தோடவே இருக்கணும். அது அல்ஹம்து சூரா வரும் பொழுது இது அல்லாஹ் நம்மகிட்ட பேசுறது மட்டும் இல்லை, நாம அல்லாஹ் கிட்ட பேசணும். அது நம்ம கேட்கிறோம், அல்லாஹ் பதில் சொல்றோம். நம்ம சொல்றோம், அல்லாஹ் அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறான். அப்போ அல்லாஹ்வுக்கும் நமக்குமான ஒரு உரையாடல், கான்வர்சேஷன், ஒரு ஹிவார் அல்லாஹ்வுக்கும் நமக்குமான. அப்போ நம்ம இன்னும் கூடுதல் கவனத்தோடு, கூடுதல் மரியாதையோடு, கூடுதல் பயத்தோடு அல்ஹம்து சூராவை ஓதும். இன்னைக்கு எப்படி ஓதும்? டக்குன்னு முடிச்சிடறாங்க. அதுவும் ரமதானுடைய தராவியில பாருங்க, கொடுமையாக இருக்கும். எப்போ அல்ஹம்து சூராவை ஆரம்பிச்சாங்க, எப்போ முடிச்சாங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆமீன், அது மட்டும் தான் கேட்போம். நடுவில் உள்ளதெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியாது. அல்லாஹ் கிட்ட இப்படியா பேசும். நம்ம அல்லாஹ் கிட்ட பேசுவோம், அல்லாஹ் நமக்கு திருப்பி பதில் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வரிக்கும் நமக்கும் அல்லாஹ்வுக்குமான ஒரு உரையாடல் இருக்குது. ஒவ்வொரு வரிக்கும் அல்லாஹ் பதில் கொடுக்குறாங்க.
அப்போ அல்ஹம்து சூராவை ஓதும் பொழுது நம்ம எப்படி ஓதும்? நிறுத்தி நிதானமாக ஓதும். அல்லாஹ் கிட்ட நம்ம பேசுறோம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுட்டு ஓதும். அப்போ அந்த 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 பேச்சுக்குரிய கண்ணியத்தோடு இருக்கும். நம்மளுடைய குரல்ல, நம்மளுடைய உடல்ல, நம்முடைய மனசுல அந்த அல்லாஹ் கிட்ட பேசுறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கணும். அப்போ நம்முடைய உடலும் அந்த பயத்தோடு இருக்கும். வழக்கமாக தொழுகையில நின்னாலே ஹுஷு, ஒரு உள்ள அச்சத்தோடு தொழுவோம். அதுல அல்ஹம்து சூராவை ஓதும் பொழுது கூடுதல் அச்சம் இருக்கும். ஏன்னா நம்ம இங்க சொல்லும் பொழுது அல்லாஹ் நம்ம கிட்ட திருப்பி பேசுறான். மற்றதெல்லாம் அல்லாஹ் சொல்றதை நம்ம கவனிக்கணும். இங்க நம்ம சொல்றோம், அல்லாஹ் சொல்றாங்க, திருப்பி நம்ம சொல்றோம், அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் நமக்கும் ஒரு பேச்சு நடக்குது. அப்ப அல்ஹம்து சூராவை ஓதும் பொழுது நாம் கூடுதல் கவனத்தோடு, கூடுதல் பயத்தோடு நம்ம செய்யணும். இன்னொன்னு, அல்லாஹ் உடனே அங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்குறான், உடனே பதில் கொடுக்குறான். வலி ஆப்தி மசாயில, என்னுடைய அப்துக்கு அவர் கேட்டது கொடுக்கப்படும் என்று சொல்லும் பொழுது, அப்ப அந்த கேட்கறத நாம் இன்னும் மனம் உருகி கேட்கிறோம். எது கேட்கிறோமோ அதை அல்லாஹ் கொடுக்குறாங்க. நம்ம நாக்கு மட்டும் ஹிதாயத்தை கேட்குது அப்படின்னா அது வேற. நம்முடைய மனம், நம்முடைய நாவு, நம்முடைய உடல் எல்லாமே அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழியை காட்டுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்கும் பொழுது அது முழுமையாக நமக்கு கொடுக்கப்படும் வாய்ப்பு. அல்ஹம்து சூராவை ஓதும் பொழுது நாம் எப்படி ஓதணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சு அல்லாஹ் கிட்ட பேசுறோம், அல்லாஹ் திருப்பி நம்ம கிட்ட பேசுறோம். நம்ம அல்லாஹ் கிட்ட பேசுறோம் அப்படின்னா எப்படி வேகமா பேசுவோமா? இப்படியா பேசுவோம் அல்லாஹ் கிட்ட. அப்ப நிறுத்தி நிதானமாக தெளிவாக ஒவ்வொரு வார்த்தைக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஹர்ஃப், ஒவ்வொரு எழுத்துக்கும் அதனுடைய ஹக்கை கொடுத்து தெளிவான உச்சரிப்போடு நிதானமான அந்த ஓதுதல் முறையோடு ஓதணும். வரத்தில் குர்ஆனை தர்த்தீலா என்று அல்லாஹ் சொன்னாங்க பார்த்தீங்களா? குர்ஆனை தர்த்தீலோடு ஓதுங்க. தர்த்தீல்னா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காண்பித்த முறை தான் தர்த்தீல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதும் முறை எப்படி இருந்ததுங்கிற சஹாபா எப்படி சொல்றாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போன்றவங்க என்ன ஓதிய காண்பிக்கிறாங்க. ஒவ்வொரு எழுத்தும் நம்மளால தனியா பிரித்து உணர்ந்து விட முடியும் என்று சொல்றாங்க. ஒவ்வொரு வார்த்தைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு எழுத்தையும் நம்மளால தனியா பிரித்து உணர்ந்து விட முடியும். ஒவ்வொரு ஆயத்தினுடைய கடைசி வரும்போது அதை இழுப்பாங்க, நீட்டி ஓதுவாங்க, மத்தோட முடிப்பாங்க. ஒரு ஆயத்துக்கும் இன்னொரு ஆயத்துக்கும் இடையில் தெளிவான கால இடைவெளி இருக்கும், கேப் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin அப்படி ஓத மாட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இப்படி கேப் இருக்கும் ஒவ்வொரு ஆயத்துக்கும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுன முறையில நாம ஓதணும் அப்படின்னா ஒவ்வொரு எழுத்தையும் தெளிவாக உச்சரிக்கணும். ஒவ்வொரு ஆயத்தை முடிக்கும் போதும் தெளிவாக கொஞ்சம் நீட்டி பிடிக்கணும். ஒரு ஆயத்துக்கும் இன்னொரு ஆயத்துக்கும் இடையில தெளிவான கால இடைவெளி இருக்கும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுன முறையில நாம ஓதணும் அப்படின்னா எப்படி ஓதணும் ஞாபகம் வச்சு. இன்னைக்கு நபி வழி தொழுகை என்றெல்லாம் நம்ம பின்பற்றுகிறோம் என்று சொல்றோம். ஆனா நபி வழி தொழுகையை தொழ வைப்பவர்கள் கூட நபி வழி ஓதுதல் முறையை பின்பற்றுவதில்லை. பல நேரங்கள் ஒரு சிலர் புரிஞ்சு பின்பற்றுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஆனா பலரும் எப்படி ஓதுறாங்க? வேகமா இருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin, சீக்கிரம் தொழுது முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படிங்கிறத தான் ஓதுறாங்க. அது அப்படி ஓதுவது அல்ல. நபி வழி ஓதுதல் முறை, நபி வழி திலாவத் அப்படிங்கிறது இருக்கு. அது எது? ஒவ்வொரு எழுத்தையும் நிறுத்தி நிதானமாக உச்சரிப்பது. நமக்கு பின்னாடி இருக்கிறவங்க அதை கேட்கும் பொழுது இந்த இடத்துல இந்த எழுத்து, இங்க சுவாது வருதா சீன் வருதா தனியா பிரிச்சு எடுத்துரும், இங்க தா வருதா தா வருதா தனியா பிரிச்சு எடுத்துரும். அப்படி தெளிவாக ஓதுவாங்க. ஒவ்வொரு எழுத்தையும் தனியாக பிரித்து நாம் புரிந்து விட முடியும். அதே போல ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் இடையில தெளிவான இடைவெளி இருக்கும். ஆயத்தை முடிக்கும் போது கொஞ்சம் நீட்டி முடிப்பாங்க. ஒரு ஆயத்தை முடிச்ச பிறகு உடனே அடுத்த ஆயத்தை ஆரம்பிக்க மாட்டாங்க. இரண்டுக்கும் இடையில ஒரு சின்ன இடைவெளி, கால இடைவெளி ஒன்று இருக்கும். நிறுத்தினாங்களா ஒரு செகண்ட் 2 செகண்ட்ன்றது ஒரு கேப் இருக்கும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுதல் முறை. இப்ப நாம குர்ஆனை ஓதுறோம் அப்படின்னா அந்த முறையில தான் ஓதுறோம். சரி, இது அல்ஹம்து சூராவுடைய முக்கியத்துவத்தை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ளது. இதுல இருந்து நம்ம இன்னும் என்னென்ன விஷயங்கள் எடுக்கிறோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவை எப்படி ஆரம்பிக்கிறாங்க? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த சூராவுடைய முதல் வரி எது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
ஏன்னா இதை 7 ஆயாத்துகள் நல்லாவே சொல்லிட்டாங்க. அது நம்ம குரான்லயே பார்த்துட்டோம். ரசூலுல்லாஹ்வும் சொல்லிட்டாங்க. அது அந்த 7 ஆயாத்துக்கிறது இந்த சூரா தான் அப்படின்னு சொல்லி ஹதீஸ்கள்ல பார்த்துட்டோம். அதற்கு பிறகு இப்ப இந்த ஹதீஸ்ல பார்க்கிறோம். அல்லாஹ் இந்த சூறாவை 2 பகுதிகளாக பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு. அதுல அல்லாஹ்வே எந்த வார்த்தையை சொல்லி ஆரம்பிக்கிறாங்க, எந்த வாக்கியத்தை சொல்லி ஆரம்பிக்கிறாங்க? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த சூறாவுடைய முதல் வரி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அதுதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சரி, இப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை பார்க்க ஆரம்பிக்கும். இதில் பிஸ்மில்லாஹுடைய விளக்கம் மட்டும் தான் பார்க்க போறோம். ரஹ்மான் ரஹீமுடைய விளக்கத்தை நம்ம இப்போ பார்க்கல. எப்போ பார்ப்போம்? அந்த சூறாவுக்குள்ளே வருது. முதல் வரி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இரண்டாவது வரி அர் ரஹ்மான் ரஹீம். அப்போ இங்கே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்று வரும்பொழுது அந்த அர் ரஹ்மான் ரஹீமை நம்ம இங்கே பார்க்க போறது இல்லை. அது இந்த சூறாவுடைய 2வது ஆயத்தில் நம்ம பார்ப்போம். இப்போ பிஸ்மில்லாஹை மட்டும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம பார்க்க போறது பிஸ்மில்லாஹுடைய விளக்கம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது குர்ஆனுடைய ஒரு ஆயத்தா இல்லையா? அல்ஹம்து சூராவுடைய அது ஆரம்பம் இல்லை. அது இந்த ஹதீஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இது குர்ஆனுடைய ஒரு பகுதியா இல்லையா? இது குர்ஆனுடைய ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அதுக்கு ஆதாரம் என்ன? குர்ஆன்ல ஒரு இடத்துல வருது, சூரத்துன் நம்ல் 27வது சூறாவுடைய 30வது ஆயத்துல வருது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கடிதம் எழுதும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதுறாங்க. அந்த அடிப்படையில் இது குர்ஆனுக்கு உள்ள ஒரு பகுதி. ஆனா ஒவ்வொரு சூறாவுக்கு முன்னாடி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இப்ப முஸ்ஹஃப் எடுத்தாலும் குர்ஆனுடைய அந்த எழுத்து பிரதி எடுத்தாலும் ஒவ்வொரு சூறாவுக்கு முன்னாடி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதப்படுது. அப்படின்னா அது குர்ஆனுடைய ஒரு பகுதியா? அதாவது ஒவ்வொரு சூறாவுக்கும் முன்னாடி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுறமே, அது சரியா? அது குர்ஆனுடைய ஒரு பகுதி என்று சொல்ல முடியுமா? அதனாலதான் ஒவ்வொரு சூறாவுக்கும் முன்னாடி பிஸ்மில்லாஹ் எழுதப்படுதுன்னு சொல்ல முடியுமா? சரி, இதை அந்த கலாமுல்லாவை பெற்றுக்கொண்ட நபித்தோழர்கள் எப்படி அணுகுனாங்க அப்படிங்கறத பார்த்தா இதுல என்ன முடிவு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். சஹாபாவை பொறுத்தவரை, நபித்தோழர்களை பொறுத்தவரை முஸ்ஹஃபை எழுதும்போது குர்ஆன் அவங்க தான் முதல் எழுத்து வடிவத்துல முழுமையாக கொண்டு வர்றாங்க. ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுதும் அவங்க தான் எழுதினாங்க. காத்திபுல் வஹி, வஹியினுடைய எழுத்தாளர், இறை செய்தியுடைய எழுத்தாளர்கள் அவங்க தான். நபியுடைய மரணத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல குர்ஆன் முழுமையாக எழுதப்பட்டது. ஆனா தனித்தனி ஏடுகளாக இருந்தது. எல்லா ஓதுதல் முறைகளும் அதில் எழுதப்பட்டது. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கலீஃபாவா இருக்கிற காலத்துல தனித்தனி ஏடுகளாக இல்லாம ஒரே ஒரு பவுண்டர் வால்யூம், ஒரு முஸ்ஹஃபாக கொண்டு வர்றாங்க. அப்படி அதில் எழுதும்போது ஒவ்வொரு ஓதுதல் முறையுமே அவங்க அதில் கொண்டு வரல. எழுத்து வடிவிலே எல்லா ஓதுதல் முறையும் கொண்டு வர முடியுமான்னு முயற்சி செய்யறாங்க. ஆனா அதுல எல்லாத்தையும் கொண்டு வர முடியாது. அப்படின்னா குரைஷினுடைய பேச்சு வழக்கில் இருந்த ஓதுதல் முறை அந்த ஹர்ஃபை மட்டும்தான் கொண்டு வந்தாங்க. குர்ஆன் 7 விதமான ஓதுதல் முறைகள்ல இறக்கப்பட்டது. ஹதீஸ்ல நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? 7 அஹ்ரூஃப், 7 அஹ்ரூஃப்ல இறக்கப்பட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல அது எழுதப்படும் போது ஒவ்வொரு ஓதுதல் முறையும் கூட பதிவு செய்யப்பட்டது. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல ஒரு பாகமாக, ஒரே பாகமாக, ஒரு பிரதியாக கொண்டு வராங்க, ஒரு முஸ்ஹஃபாக. இப்ப இதுல எழுதும்போது எல்லா ஓதுதல் முறைகளையும் அதுல கொண்டு வர்றது சில நேரங்கள்ல சாத்தியம் இல்லை, சில நேரங்கள்ல சாத்தியம் உண்டு. உதாரணத்துக்கு மாலிகி யௌமித்தீன் இது ஒரு ஓதுதல் முறை, மலிகி யௌமித்தீன் இது ஒரு ஓதுதல் முறை. அப்ப அந்த வார்த்தை மாலிக் என்றும் ஓத சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க, மலிக் என்றும் ஓத சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப இதை எப்படி எழுதுறது? மீம் லாம் காஃப்னு போட்டு எழுதிடுவாங்க. இது மலிக்குன்னு ஓத முடியும், மாலிக்குன்னு ஓத முடியும். நம்ம மாலிக்குன்னு ஓதுற பழக்கத்தில் உடையவங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம கிட்ட வரக்கூடிய அந்த முஸ்ஹஃப் குர்ஆனுடைய அந்த பிரதியில மீம் லாம் காஃப்ல அந்த லாம்க்கு பக்கத்துல ஒரு நீளமான ஒரு கோடு ஒன்று போட்டிருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல லாமை நீட்டி ஓதணும். சார், லாம் இல்லை, மீமுக்கு பக்கத்துல போடுவாங்க. அப்ப மீமை நீட்டி ஓதணும் அப்படின்னு வந்துடும். அப்ப மாலிகி அப்படின்னு வந்துடும். ஆனா யார் மலிக்கின்னு ஓதுவாங்களோ அவங்களுக்கான முஸ்ஹஃப்ல பிரதிகள்ல அந்த கோடு இருக்காது, மலிக்கி அப்படின்னு ஓதுற மாதிரி தான் இருக்கும். அப்போ ஒரே எழுதல் முறையிலேயே இதை கொண்டு வந்துட முடியும்.
சஹாபா காலத்துல அந்த மீனுக்கு பக்கத்துல உள்ள இன்னொரு கோடெல்லாம் இருக்காது. மீன் இல்லாம காப்பு மட்டும்தான் இருக்கும். நீங்க மலிக்கின்னு ஒதிக்கலாம், மாலிக்கின்னு ஒதிக்கலாம். பின்னாடி வரும்பொழுது தான் மீனுக்கு பக்கத்துல ஒரு நீட்டு கோடு, ஒரு அலிஃப் ஒன்று தனியா தொங்குற மாதிரி வந்து சேர்க்கிறாங்க. அதை வந்து மா அப்படின்னு இழுக்கிறதுக்காக, அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. இது ரசூல்லா காலத்தில் எழுதும்போது கிடையாது. ரசூலுல்லா காலத்தில் எழுத்து முறை ஒன்று இருந்தது. அதுதான் சஹாபா பயன்படுத்துறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல முஸ்ஹப் எழுதப்படும் போது அந்த எழுத்து முறை தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. அதுல ஹரகாத் இருக்காது. ஹரகாத்னா என்ன? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஃபத்ஹா, தொம்மா, கஸ்ரா, அதாவது ஜபர், பேஷ், ஜேர், இதெல்லாம் ரசூலுல்லா காலத்துல கிடையாது. சஹாபா காலத்திலும் இது கிடையாது. அதே போல இன்றைக்கு ஒரே மாதிரியான எழுத்து வடிவங்கள் உள்ள எழுத்துக்களை நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு அலிஃப்க்கு அப்புறம் என்ன பார்க்கிறோம்? பா, அப்புறம் தா, சா. இதுக்கு என்ன வித்தியாசம்? ஒரே வடிவு தான் எல்லாமே. கீழே ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா பா, மேல 2 புள்ளி இருந்துச்சுன்னா தா, 3 புள்ளி இருந்துச்சுன்னா சா. ரசூலுல்லாஹ் காலத்துல இந்த புள்ளிகளே கிடையாது. அப்ப அந்த இடத்துல பா இருக்கா, தா இருக்கா, சா இருக்கா அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ் கிட்ட ஓதுறத கேட்டுக்கிட்டாங்க இல்லையா, அந்த அடிப்படையில் அவங்களுக்கு தெரியும். இது வந்து அப்புன்னு படிக்கிறதா, அத்துன்னு படிக்கிறதா அப்படிங்கிறது வந்து புள்ளி இல்லாத நிலையில அவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க? அவங்களுக்கு தெரியும் இது இப்படிதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் ஓதுவாங்க. அப்ப இந்த புள்ளிகள் இதுக்கெல்லாம் நுக்தா அப்படின்னு சொல்லுவோம். அந்த நுக்தா வந்து ரசூலுல்லாஹ் காலத்துல கிடையாது. இந்த ஹரகாத், இந்த எழுத்து குறியீடுகளும் கிடையாது. ஃபத்ஹா, தம்மா, கஸ்ரா, ஜபர், ஜே, பேஷ் இதுவும் கிடையாது. இதெல்லாம் இல்லாம தான் சஹாபா எழுதின அந்த முஸ்ஹஃப்கள் இருந்தது. ரசூலுல்லாஹ் காலத்துல அவங்க தனித்தனி ஏடுகளா எழுதினாங்களே, அதுல இதெல்லாம் இல்லாம தான் எழுதினாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல எழுதும் போதும் இதெல்லாம் இல்லாம தான் எழுதினாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல ஒரு முஸ்ஹஃபாக தொகுக்கும் போதும் இதெல்லாம் இல்லாம தான் எழுதினாங்க. அப்ப அதனால வெவ்வேறு ஓதுதல் முறைகளை அவங்களுக்குள்ள கொண்டு வர முடிஞ்சிச்சு. ஆனாலும் சில நேரங்களில் முடியாது. உதாரணத்துக்கு இப்ப இன்றைக்கு நம்ம ஓதக்கூடிய பரவலாக ஓதக்கூடிய கிராத் பேர் என்ன? அது யார் மூலமா வந்துச்சோ, எந்த ஆசிரியர் மூலமாக அது பிரபலமாக ஆனதோ அந்த ஆசிரியருடைய பேர் தான் அந்த கிராத்துக்கு வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம ஓதுறது ஆசிம் இப்னு அபி நுஜூத் அல் கூஃபி என்ற அந்த ஆசிரியர், தாபியீன்ல பிற்கால தாபியீன்ல இருந்த ஒரு ஆசிரியர். அவங்களுடைய ஓதுதல் முறை, அதாவது அவங்க பெற்றுக்கொண்ட ஓதுதல் முறை தான். ஆனா அவங்க மூலமாக இது பிரபலமானது. அவங்க கிட்ட தான் நிறைய ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிச்சாங்க. அதனால அந்த கிராத்துக்கு, அந்த ஓதுதல் முறைக்கு ஆசிமுடைய கிராத் என்று சொல்லுவாங்க. ஆசிம் கிட்ட இருந்து பல மாணவர்கள் அதை அறிவிச்சாங்க. அதுல பின்னாடி வந்த அறிஞர்கள் 2 மாணவர்களை மட்டும் தேர்ந்தெடுத்தாங்க. ஆசிம் ஓதும் போது சில மாறுபாடுகளோட கற்றுக் கொடுப்பாங்க. ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதுல 2 மாணவர்களுடைய அறிவிப்பை மட்டும் தனியா எடுத்தாங்க. ஒன்று ஹப்ஸ், இன்னொன்று ஷுப்லா. அப்ப ஆசிமுடைய அந்த கிராத்துங்கிறது ஹப்ஸ் அப்படிங்கிறவங்களுடைய ரிவாயத்தோடு, அந்த அறிவிப்பாளர் தொடர்போடு அறிவிக்கப்படும். அந்த அறிவிப்போடு அறிவிக்கப்படும். அதனால தான் நம்ம வந்து இந்த குர்ஆனுடைய முழு ஆடியோலாம் இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம கேட்கும் போது ஆரம்பத்துல சொல்லுவாங்க கிராத் ஆசிம் ரிவாயத் ஹப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது சுருக்கமா ஹப்ஸ் அன் ஆசிம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இன்னைக்கு பரவலாக ஓதப்படுறது. உலகத்துல ஒரு 80% மேற்பட்ட முஸ்லிம்கள் இதான் பயன்படுத்துறாங்க. அந்த அடிப்படையில மக்காவுல ஹரம்ல, மதீனாவுடைய அந்த ஹரம்ல இந்த கிராத்தை ஓதுங்க என்று சொல்லி சவுதி அரசாங்கம் கட்டளையிட்டது. ஏன்னா பெரும்பான்மை மக்கள் இதை ஓதுறாங்க. வேற விதமா ஓதுனா மக்கள் வந்து குர்ஆன் தப்பா ஓதுறாங்களோன்னு நினைச்சுக்குவாங்க. மக்கள் கிட்ட அந்த கல்வி இல்லை. அதனால இதை பரவலாக ஓதுங்க, இதுதான் மக்காவுல ஹரம்ல ஓதுங்கன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இந்திய துணைக்கண்டத்துல இதுதான் கிராத். இந்தியாவில முழுக்க இதுதான் நம்ம ஓதுவோம். இப்ப இதை நம்ம எப்படி ஓதுவோம்? நான் 2 உதாரணங்கள் மட்டும் சொல்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இது எல்லா கிராத்திலும் ஒரே மாதிரி தான் ஓதுவாங்க. அர் ரஹ்மான் ரஹீம், இதையும் எல்லா கிராத்திலும் ஒரே மாதிரி தான் ஓதுவாங்க. மாலிகி யௌமித்தீன், இது வந்து ஆசிமுடைய கிராத், ஹப்ஸனுடைய ரிவாயத்தின் அடிப்படையில் மாலிகி யௌமித்தீன் ஓதுவாங்க. இது வர்ஷ் உடைய கிராத் இருக்கு. அந்த கிராத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வடக்கு ஆப்பிரிக்கால, அல்ஜீரியால, லிபியாலெல்லாம் ஓதுவாங்க. அங்க மலிகி யௌமித்தீன் அப்படின்னு ஓதுவாங்க. யாராவது ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போயிருந்தீங்க, குறிப்பா வடக்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும். இல்ல நீங்க ஆடியோல நார்த் ஆப்பிரிக்கன் ரெசைட்டேஷன், அல்ஜீரியன் ரெசைட்டேஷன், அல்ஜீரியன் திலாவா அப்படின்னு போட்டு பாருங்களேன், லிபியாவுடைய திலாவான்னு போட்டு பாருங்க. அதுல வந்து மலிகி யௌமித்தீன் ஓதுறத கேட்கலாம். இதுவும் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தது.
அப்புறம் சிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம், இது வந்து சிராத் அப்படின்னு வரும்போது சாத் அப்படிங்கிற எழுத்தோட வரும். சில கிராத்துகள்ல சீன் அப்படிங்கிற எழுத்தோட இது போடுவாங்க, சிராத் அல்லதீன அப்படின்னு போடுவாங்க. இன்னும் சில கிராத்துகள்ல ஜிராத் அல்லதீன போடுவாங்க. ஹலஃபன் ஹம்சா அந்த கிராத்துல பார்த்தீங்கன்னா ஜிராத் அல்லதீன போடுவாங்க. இப்போ இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த முறைகள் தான். அப்போ ஒரு கிராத்துல சாதுங்கிற எழுத்தோட ஓதுறோம் சிராத் அல்லதீன, இன்னொரு கிராத்துல சீன்ங்கிற எழுத்தோட சிராத் அல்ல, இன்னொரு கிராத்துல ஜா அந்த எழுத்தோட ஜிராத் அல்லதீன அப்படின்றது ஓதுவோம். இது எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த வெவ்வேறு முறைகள் தான். ஆனா இப்ப இது எழுத்துல கொண்டு வரும்போது இதை கொண்டு வர முடியுமா? மலிக்கி மாலிக்கியாவது ஒரே எழுத்துக்கள் தான், கொண்டு வந்துடலாம். ஆனா சாத் சீன் ஜா இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வர முடியுமா? முடியாது. இதுல ஏதாவது ஒரு எழுத்தை தான் தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல குர்ஆனை எழுத்து வடிவத்துல கொண்டு வரும்போது இதுல உங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்து எந்த எழுத்துங்க எழுதுறது அப்படிங்கிற கேள்வி வந்துச்சுன்னா, குரைஷுக்கு எந்த எழுத்துல வந்துச்சோ அந்த எழுத்தை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. ஏன்னா ஆரம்பத்துல குர்ஆன்ங்கிறது குரைஷ் மத்தியில தான் வந்துச்சு இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரைஷ் கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான். முதல் 13 வருடங்கள் மக்காவில் இருக்கும்போது முழுக்க முழுக்க குரைஷினுடைய அந்த உச்சரிப்பு அந்த பேச்சு வழக்கில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. மதீனாவுக்கு போன பிறகும் கூட குரைஷினுடைய பேச்சு வழக்கில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. அதற்கு பிறகு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருது, அல்லாஹ் குர்ஆனை 7 விதமான அஹ்ரூஃப் 7 விதமான எழுத்து வடிவங்களை கொடுத்திருக்கிறாங்க. அதை உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கற்றுக் கொடுக்க சொல்லி அல்லாஹ் கட்டளையிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிறகுதான் குரைஷினுடைய அந்த உச்சரிப்பு அந்த எழுத்து வடிவம் மட்டும் இல்லாம வேற 6 வடிவங்களையும் வந்துச்சு. இது குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறு நம்ம படிக்க வேண்டியது. ஜம்உல் குர்ஆன் பற்றி படிக்கும்போது நம்ம படிக்க வேண்டியது. அதனால இந்த தலைப்பை நான் சுருக்கமா இப்போ உங்களுக்கு முன் வச்சிருக்கிறேன். அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல எழுதும்போது இந்த மாதிரி அவங்க எழுத்துக்களை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். ஆனா ஓதுதல் முறைகள்ல எல்லாமே இருந்துச்சு. இதுவரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சா இல்லை குழப்பமா இருக்கா? புரிஞ்சுச்சா? ஒன்னும் குழப்பமா இல்லையே? சரி. ஏன்னா நம்ம வந்து மற்ற ஓதுதல் முறைகளை காதல வாங்கினதே கிடையாது. நீங்க இந்தியாவில் எங்க போனாலும் மாலிக் அமிக்கி தான் ஓதுவாங்க. ஆப்பிரிக்காவுக்கு போனாலோ அல்லது ஆப்பிரிக்காக்காரங்க ஓதுறத கேட்டாலோ தான் மலிக் அமிக்கின்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியும். அது கூட இன்னைக்கு ஓரளவு பரவல் ஆயிடுச்சு. ஆனா சீன் வச்சு சிராத் அல்லதீன ஓதுவாங்க, அந்த இடத்துல கூட தாவுக்கு பதிலாக தா போட்டு சிராத் அல்லதீன ஓதுவாங்க அப்படின்னா நம்ம கேட்டதே இல்லை இல்லையா? பெரும்பாலும் கேட்டிருக்க மாட்டோம். வெவ்வேறு கிராத்துகளை கேட்கறவங்களுக்கு தான் அது பழக்கமாயிடும். அதே போல இன்னும் சில கிராத்தை சொன்னா ஜிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம் அலைஹிம்னு இருக்கு, அலைஹும் அப்படின்னு ஓதுவாங்க, கைரில் மக்தூபி அலைஹும் அப்படின்னு ஓதுவாங்க. இதெல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த வெவ்வேறு ஓதுதல் முறைகள். நம்ம வந்து அதில் ஒரே ஒரு ஓதுதல் முறையை தான் அறிஞ்சு வச்சிருக்கோம். நம்ம ஊர்ல அதுதான் பழக்கமாக இருக்குது. ஆனா வெவ்வேறு ஓதுதல் முறைகள் அப்படிங்கிறது இருக்கு. நீங்க யூடியூப்ல போய் குர்ஆனுடைய அதாவது சூரத்துல் ஃபாத்திஹா 10 கிராத்துன்னு டைப் பண்ணி பாருங்க. ஒரே மாதிரி 10 கிராத்தையும் ஒன்னா ஓதுனதை நீங்க வந்து ஆடியோ பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரி, இப்போ நம்ம வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பார்க்கிறோம். அது பிஸ்மில்லாவை பார்க்க ஆரம்பிக்க போறோம். பிஸ்மில்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம் எல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம்னு சொல்லியாச்சு. பிஸ்மில்லாஹ் வந்து கேள்வி எங்க வந்துச்சு? குர்ஆனுடைய ஒரு பகுதியா அப்படின்னு வரும்போது அது சூரத்துல் நம்ல்ல வருது, அந்த வகையில குர்ஆனுடைய ஒரு பகுதி. ஆனா கேள்வி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சூறாவை ஆரம்பிக்கும் போதும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று முஸ்ஹஃப்ல எழுதப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி எழுதலாமா? அல்ஹம்து சூறாலையாவது கேள்வி வருது. 2 நிலைப்பாடுகள் இருக்குது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிறது அந்த சூறாவுடைய ஒரு பகுதி இல்லை அப்படின்னு 2 நிலைப்பாடு இருக்குது. அதுலயாவது பிஸ்மில்லா என்னது ஓகே அப்படின்னு விடலாம், சரி அப்படின்னு விடலாம். இப்போ ஒவ்வொரு சூறாலையும் அதை எழுதுறாங்க இல்லையா? சூரத்து தௌபாவுடைய ஆரம்பத்தில் மட்டும் எழுத மாட்டாங்க. 9வது சூறாவுடைய ஆரம்பத்தில் மட்டும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுத மாட்டாங்க. மற்ற 113 சூறாக்களையும் அல்ஹம்து சூறாவையும் சேர்த்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிறது எழுதப்படும். இப்போ கேள்வி என்ன, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒவ்வொரு சூறா முன்னாடியும் எழுதப்படலாமா? அதுக்கு அனுமதி இருக்குதா? என்ன பதில்? அந்த பதிலுக்காகத்தான் நான் இவ்வளவு பின்னணி கதைகள்லாம் சொன்னேன். 7 ஓதுதல் முறைகள் இருக்கு.
சஹாபா காலத்துல அதை எழுத்து வடிவத்துல பதிவு செய்யும் பொழுது எந்த எழுத்து வடிவத்துல பதிவு செஞ்சாங்க அப்படிங்கிற பின்னணி எல்லாம் இந்த கேள்விக்கான பதிலுக்காகத்தான் கொண்டு போறோம். இப்ப இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சூராவுடைய ஆரம்பத்துல எழுதுறோம் பாத்தீங்களா, இது அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில செஞ்சது தான். அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்குறாங்க, முஸ்லிம் ஹதீஸ் இருக்கு. நான் வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சூரா உடைய முடிவு எது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது, ஆரம்பம் எதுங்கிறது எங்களுக்கு தெரியாது. பிஸ்மில்லா வந்த பிறகு தான் ஒவ்வொரு சூறாவுடைய ஆரம்பத்திலும் அது எழுதப்பட்டுச்சு. அப்பதான் வந்து இப்போ இதுக்கு முந்தின சூறா இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு, இந்த சூறா இங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நாங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல எழுத்து வடிவத்துல கொண்டு வரும்போது சஹாபா ஒவ்வொரு சூறாவுடைய ஆரம்பத்திலையும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதித்தான் ஆரம்பிச்சாங்க. 9வது சூரா சூரத்து தௌபால மட்டும்தான் அந்த மாதிரி எழுதுறேன். ஏன்னா 9வது சூறாவை ஓதும்போது பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்க கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருந்தாங்க. அதனால அந்த சூறாவுடைய ஆரம்பத்துல மட்டும் விட்டுருந்தாங்க. இப்போ சஹாபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல அந்த குர்ஆனை ஒரு முஸ்ஹஃபாக எழுதி கொண்டு வரும் பொழுது ஒவ்வொரு சூறாவுடைய ஆரம்பத்திலையும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை சேர்த்தாங்க. 9வது சூறாவான சூரத்து தௌபால மட்டும்தான் அதை அவங்க எழுதுறாங்க. சஹாபா முஸ்ஹஃபுக்குள்ள குர்ஆனை தவிர வேற எதையுமே சேர்க்கல. ஏன்னா தனிப்பட்ட ரீதியாக சஹாபா வந்து குர்ஆன் எழுதி வச்சிருந்தாங்க. அதுல கூடவே துஆவெல்லாம் கூட சில பேர் சேர்த்து எழுதி வச்சிருப்பாங்க. சில பேர் குர்ஆனுக்கு இந்த ஆயத்துக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த விளக்கம் அப்படின்னா கூட எழுதி வச்சிருப்பாங்க. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல குர்ஆன் ஒரு எழுத்து வடிவத்தில் கொண்டு வந்தப்போ, ஒரு முஸ்ஹஃபாக கொண்டு வந்த பொழுது அதுல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் சரி, அதை எழுதின ஸைத் இப்னு சாபித் தலைமையிலான குழுவும் சரி, அதுல ரொம்ப உறுதியா ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. குர்ஆனை தவிர வேறு எதுவும் இந்த முஸ்ஹஃபுக்குள் எழுதப்படக்கூடாது அப்படிங்கிறது. குர்ஆனை தவிர எதுவும் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. பிஸ்மில்லாவை சேர்த்து எழுதுனாங்க அப்படின்னா அப்ப பிஸ்மில்லா எழுதணும், பிஸ்மில்லாவை ஆரம்பத்துல சொல்லணும் அப்படிங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதின் அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சஹாபாவுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அதனாலதான் சஹாபா அதை உள்ள சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறத விளக்கலாம். அதை ஓதுனால் கட்டாயம் இல்லை, ஆனா ஓதுனால் நன்மை உண்டு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை சொல்லி ஓதுனால் நன்மை உண்டு. அதனுடைய நோக்கம் என்ன? முந்தி இருந்த சூறா முடிஞ்சிருச்சு, இந்த சூறாவினுடைய ஆரம்பம் இங்கிருந்து அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது அல்லாஹ்வால் அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனா குர்ஆனுடைய ஒரு பகுதி அல்ல, அதாவது ஆரம்பத்தில் இருக்கிற பிஸ்மில்லா சூரத்துல் நம்ல் சூறால 30வது ஆயத்துல அது வரும், அந்த இடத்துல அது குர்ஆன் ஒரு பகுதி. அல்ஹம்து சூறால கூட இப்ப நம்ம பார்த்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம் பார்த்த மாதிரி ஹதீஸ் குத்சி, அதன் அடிப்படையில் அல்ஹம்து சூறால கூட அது ஒரு பகுதி கிடையாது. ஆனா ஒவ்வொரு சூறாவுடைய ஆரம்பத்தில் எழுதுவோம். ஏன்னா அது அல்லாஹ் கொடுத்த அந்த வழிகாட்டுதல். அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்கு சொன்னாங்க. அந்த அடிப்படையில சஹாபா அதை ஒவ்வொரு சூறாவுடைய ஆரம்பத்திலும் எழுதினாங்க. சரி, இது அப்ப இந்த கேள்விக்கு பதில் வந்துருச்சா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குர்ஆனுடைய ஒரு பகுதியா, எந்த சூறாவினுடைய ஆரம்ப பகுதியா அப்படின்னா அல்ஹம்து சூறால அது ஆரம்ப பகுதியான ஒரு கேள்வி இருந்துச்சு. அதுக்குரிய பதிலையும் பார்த்துட்டோம். அல்லாஹ்வே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அப்போ எந்த சூறாவுடைய ஆரம்பமாக வரக்கூடிய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அந்த சூறாவுடைய ஆயத்து கிடையாது. ஆனா பிஸ்மில்லாவை சொல்லி ஆரம்பிக்கிறதுங்கிறது நமக்கு தேவையானது. அதனால ஒவ்வொரு சூறாவும் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிப்போம். 9வது சூறாவான சூரத்து தௌபா மட்டும் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்க மாட்டோம். ஏன்னா அதுல பிஸ்மில்லா சொல்லி அல்லாஹ் சொல்லல, ரசூலுல்லாஹ் சொல்லல, ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட சஹாபா யாரும் அந்த பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கல. அதனால அந்த சூறாவுடைய ஆரம்பத்தில் மட்டும் பிஸ்மில்லா சொல்ல மாட்டோம். சரி, பிஸ்மில்லாவுக்கு அர்த்தம் என்ன? பிஸ்மில்லா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு பொருள் என்ன? ஏன் பிஸ்மில்லா சொல்றோம்? பிஸ்மில்லா அப்படிங்கிறது அதுக்குள்ள 3 வார்த்தைகளை உள்ளடக்கியது. பி இஸ்ம் அல்லாஹ், பி இஸ்ம் அல்லாஹ், இந்த 3 வார்த்தைகளை உள்ளடக்கியது பிஸ்மில்லா. சேர்த்து சொல்லும்போது நம்ம ஒரே வார்த்தையா சொல்லிடுறோம் இல்லையா, பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லிடுறோம். உள்ளுக்குள்ள என்னென்ன இருக்கு? பி இருக்கு, இஸ்ம் இருக்கு, அல்லாஹ் இருக்கு. இஸ்ம் அப்படின்னா என்ன? பெயர். இஸ்முல்லாஹ் அப்படின்னா அல்லாஹ்வுடைய பெயர். தி இஸ்ம் அல்லாஹ் அப்படின்னா அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல அந்த பி என்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அது தனி எழுத்து தான், ஆனா அது ஒரு தனி வார்த்தையும் கூட. பி அப்படிங்கிறது ஒரு தனி எழுத்து தான், பா அப்படிங்கிற எழுத்து தான் அங்க இருக்கும்.
அது வந்து பி அப்படிங்கிறது ஒரு தனி எழுத்து, ஆனா அது ஒரு தனி வார்த்தை கூட. அந்த பா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அந்த இடத்துல? பிஸ்மில்லா அப்படின்னா என்ன அர்த்தம்? பி இஸ்ம அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு. அப்ப அந்த இடத்துல பிக்கு அர்த்தம் என்ன? கொண்டு. அதன் மூலமா என்ன நாடப்படுது? அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். அந்த கொண்டு, அந்த பி, அதன் மூலமா என்ன நம்ம நாடுறோம்? அந்த இடத்துல பி அப்படிங்கிறது ஒரு உதவி தேடுதல். பி அப்படிங்கிறது உதவி தேடுதல், பரக்கத்தை கேட்க. இது ரெண்டுமே இருக்கு. பிஸ்மில்லா அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிற அப்படின்னு அர்த்தம். அந்த பிஸ்மில்லாவுடைய முதல் எழுத்தான பி எதை குறிக்குது? அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அல்லாஹ் கிட்ட உதவி தேடி இதை ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அல்லாஹ் கிட்ட இந்த விஷயத்துல வளம் பெருகுதல் கேட்டு நான் ஆரம்பிக்கிறேன், வரக்கத்தை கேட்டு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ பிஸ்மில்லாவில் வர்ற பி அப்படிங்கிறது அல்லாஹ் கிட்ட உதவி தேர்வு. இன்னும் கூட சொன்னோம் அப்படின்னா அல்லாஹ் கிட்ட மட்டுமே உதவி தேடுறேன் அப்படிங்கிறதையும் அங்கே நிலைநாட்டு. அப்ப வேற யார்ட்டையும் உதவி தேடல. குரானை நான் ஓத போறேன், குரானை சரியான முறையில விளங்கிக்க ஆசைப்படுறேன், அதற்காக நான் அல்லாஹ்விடத்துல உதவி தேடுறேன். அந்த விளக்கம் சரியாக இருப்பதற்காக நான் அல்லாஹ் கிட்ட உதவி தேடுறேன் அப்படிங்கிறது தான் அந்த பிஸ்மில்லாவுடைய அந்த பாவுடைய அர்த்தம். அப்ப பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன செய்யணும்? அங்க ஒரு துஆ கேட்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிறது ஒரு துஆ. எப்படி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பது ஒரு துஆவோ, அதே போல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதும் ஒரு துஆ. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லும்போது அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடிக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லும்போது அல்லாஹ் இடத்துல உதவி கேட்கும். அப்ப அஊது பில்லாஹ்ங்கிறது அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுறது, இஸ்திஆதா. பிஸ்மில்லாஹ்ங்கிறது அல்லாஹ் கிட்ட உதவி கேட்கிறது, இஸ்திஆனா. அப்ப இது ரெண்டுமே துஆக்கள். அப்ப துஆ செய்யறோம் அப்படின்னா என்ன செய்யணும்? துஆங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? கூப்பிடுறது. தாவா, துஆ இது ரெண்டும் ஒரே வேர் சொல்கள்ல வந்ததுதான். அழைக்கிறது, கூப்பிடுறதுன்னு அர்த்தம். அப்ப துஆ அப்படின்னா என்ன? கூப்பிடுறது. யாரை கூப்பிடுறோம்? அல்லாஹ்வை கூப்பிடுறோம். அப்ப அல்லாஹ்வை அழைத்து நமக்கு வேணுங்கிறத கேட்கிறோம், அதுதான் துஆ. துஆ அப்படிங்கிறது என்ன? அல்லாஹ்வை அழைத்து நமக்கு இது வேணும்னு கேட்கிறோம், அல்லது இது வேண்டாம் என்று பாதுகாப்பு தேவை, அதுதான் துஆ. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது ஒரு துஆ. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க அல்லாஹ்வை கூப்பிடணும், அல்லாஹ்வை அழைத்து நமக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கணும், அல்லாஹ் கிட்ட உதவி கேட்கிறோம். அல்லாஹ் உங்களுடைய பெயரை கொண்டு இந்த குர்ஆனை நான் ஓத ஆரம்பிக்கிறேன், உங்களுடைய பெயரை கொண்டு நான் குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிறேன். இந்த குர்ஆனை சரியாக ஓதுவதற்கும், இந்த குர்ஆனை சரியாக புரிந்து கொள்வதற்கும், இந்த குர்ஆனை நான் என்னுடைய வாழ்க்கையில அமலாக கொண்டு வருவதற்கும் உங்களிடத்துல நான் உதவி கேட்கிறேன், அதுதான் பிஸ்மில்லாவுடைய அர்த்தம். அப்ப அடுத்த முறை பிஸ்மில்லா சொல்லும் போது நம்ம என்ன செய்வோம்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படி ஓதிரோமா? இது துஆ நம்முடைய இதயத்திலிருந்து வரணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று வரும்போது அர் ரஹ்மான் அர் ரஹீமான அல்லாஹ்விடத்துல நான் உதவி கேட்கிறேன், இந்த குர்ஆனை சரியாக ஓதுவதற்கு, இந்த குர்ஆனை சரியாக விளங்கிக் கொள்வதற்கு, அந்த விளங்கிக் கொண்டதை என்னுடைய வாழ்க்கையில் நான் சரியாக நடைமுறைப்படுத்துவதற்கு, குர்ஆனை என்னுடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ்விடத்துல உதவி கேட்கிறேன் அப்படிங்கிறதான் நம்ம கேட்கணும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்றோம். பலரும் எப்படி ஓதுறாங்க? இது ரசூலுல்லாஹி ஓதுதல் முறையே அல்ல. நமக்கு அவுது பில்லாவுடைய அர்த்தம் தெரியும் போது இது பாதுகாப்பு தேடுறது அப்படிங்கிறது உணர்வு. நமக்கு உண்மையிலேயே ஒரு ஆபத்து இருக்கு, அபாயம் இருக்கு, ஷைத்தான் நம்மளை தாக்குறான், குர்ஆனை நம்ம தப்பா விளங்கிக்கிற வாய்ப்பு இருக்குது. அந்த அந்த ஆபத்தை உணர்ந்து அல்லாஹ்விடத்துல நம்ம பாதுகாப்பு தேடுறோம், அதுதான் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அதுக்கு அடுத்தது சரி பாதுகாப்பு தேடியாச்சு, இப்போ உள்ள நுழைகிறோம். இந்த விஷயம் நமக்கு பரக்கத்தானதாக, அல்லாஹ் நமக்கு அருள் புரிந்ததாக, வளம் புரிந்ததாக இருக்குமா? இருக்குமா? அதுக்கான ஒரு துஆ தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அர் ரஹ்மான் அர் ரஹீமான அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன், இதன் மூலமா அல்லாஹ்வுடைய உதவியை நான் கேட்கிறேன். எந்த விஷயத்துக்கான உதவி? இந்த குர்ஆனை சரியான முறையில் ஓதுவதற்கு, இந்த குர்ஆனை சரியான முறையில் புரிந்து கொள்வதற்கு, இந்த குர்ஆனை சரியான முறையில் என்னுடைய வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு நான் அல்லாஹ்விடத்தில் உதவியை தேடுறேன். அதுதான் பிஸ்மில்லாஹ் உடைய அர்த்தம். அப்ப அடுத்த முறை பிஸ்மில்லா சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? பிஸ்மில்லா எங்கிருந்து வரணும்?
உள்ளத்திலேருந்து வரணும். ஆணுடைய ஒவ்வொரு விஷயம் தான், ஒவ்வொரு துஆவும் உள்ளத்திலேருந்து வர வேண்டியது தான். நம்முடைய கல்பு அந்த விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டு அந்த அந்த விஷயத்தினுடைய சீரியஸ்னஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கல்பு கதறிக்கிட்டு வரணும். கல்பு கெஞ்சிக்கிட்டு வரணும். அல்லாஹ் எனக்கு பாதுகாப்பு, அல்லாஹ் எனக்கு இந்த விஷயத்துல வரக்கத்து வேணும், அல்லாஹ் எனக்கு இந்த விஷயத்துல உங்களுடைய உதவி வேணும் அப்படின்னு கேட்கும். அப்ப இதயத்திலேருந்து வரணும். இதயத்திலேருந்து நாவின் மூலமாக வெளிப்பட வேண்டியது தான் துஆ. அவுது பில்லாஹ்ங்கிறது ஒரு துஆ, பிஸ்மில்லாஹ் இன்னொரு. அப்ப பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல பிஸ்மில்லா அப்படிங்கிற விஷயத்தினுடைய அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது ஒரு பகுதியா இல்லையா அப்படிங்கிற அந்த கேள்விகள்லாம் பதில் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அதை பார்க்குற முறையில நடுவில் வெவ்வேறு கிராத்துகள் இருந்துச்சு, இப்பவும் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இப்போ இந்த இடத்துல நான் இதை நிறுத்துறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين وبعد. الكتاب. الكتاب என்பது القرآن. அப்படிங்கிறது தாய் அப்படிங்கிற அர்த்தம் வரும். அதனுடைய சாரம் எசன்ஸ் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. அப்போ கிதாப் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த குர்ஆனுடைய சாரம். இந்த கிதாப் அதுக்கு இன்னொரு பேர் என்ன? சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு வெவ்வேறு பேர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. கிதாப், குர்ஆன், சபஉல் மசானி, அல் குர்ஆன் அஸீம். அந்த ஹதீஸ் குத்ஸில நம்ம இப்ப ஆரம்பிக்கும் போது பார்த்தோம், அஸ்ஸலாஹ் என்ற பேர் கூட, தொழுகை அப்படிங்கிற பேர் கூட சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இருக்கு அப்படிங்கிறதை நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ல பிஸ்மில்லாஹ்னுடைய அர்த்தத்தை பார்த்தோம். பிஸ்மில்லாஹ் அப்படிங்கிறது ஒரு துஆ அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த சூராவுடைய முதல் ஆயத். இந்த சூராவுடைய முதல் ஆயத் எது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது நம்ம தனித்தனியா பார்ப்போம். அல்ஹம்துனா என்ன, ரப் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆலமீன் அப்படின்னா என்ன, தனித்தனியா பார்த்துட்டு அப்புறம் ஒட்டுமொத்தமா இந்த ஆயத்தினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அல்ஹம்து லில்லாஹி, இதுதான் முதல் வார்த்தை இல்லையா? இதுல அல்ஹம்து லி அல்லாஹ், 3 வார்த்தைகள் இருக்கு. அல்ஹம்து இதுதான் நம்ம முதல்ல பார்க்க போறோம். ஹம்து அப்படின்னா என்ன? புகழ்ச்சி, நன்றி, 2 அர்த்தங்களுமே வரும். புகழ்ச்சி, நன்றி அப்படிங்கிற 2 அர்த்தமுமே வரும். இதுல முதல்ல அந்த ஹம்துங்கிற வார்த்தைக்குரிய அர்த்தத்தை நம்ம பார்த்துருவோம் இன்ஷா அல்லாஹ். ஹம்துங்கிற வார்த்தையை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும்னா இன்னும் 2 வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறது உதவி செய்யும் இன்ஷா அல்லாஹ். அந்த இன்னும் 2 வார்த்தைகள் என்ன? ஒரு வார்த்தை ஷுக்ர், ஷுக்ர். இன்னொரு வார்த்தை மத்ஹ். இந்த 2 வார்த்தைகளை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஷுக்ர் இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஷுக்ர்னா என்ன? நன்றி. அல்ஹம்துக்கு புகழ்ச்சிங்கிற அர்த்தம் உண்டு, நன்றிங்கிற அர்த்தம் உண்டு. அப்ப ஹம்து அப்படிங்கிறதுக்கு புகழ்ச்சிங்கிற அர்த்தம் உண்டு, நன்றிங்கிற அர்த்தம் உண்டு. ஷுக்ருங்கிறதுக்கு நன்றிங்கிற அர்த்தம் இருக்கு. ஹம்துக்கும் ஷுக்ருக்கும் என்ன வித்தியாசம்? ஷுக்ர் அப்படிங்கிறது நன்றி சொல்றது. நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சி, ஒரு பலன் கிடைத்து, அந்த பலனுக்கு பிரதிபலனாக நம்ம சொல்லக்கூடிய நன்றிக்கு தான் ஷுக்ர் அப்படிங்கிறது பேர். அப்ப யாராவது நமக்கு ஏதாவது நல்லது செஞ்சுட்டாங்க, அது மூலம் நல்லது கிடைச்சிருச்சு, அப்ப அதுக்கு நன்றி சொல்லணும். கிடைச்ச ஒரு விஷயத்துக்கு நன்றி சொல்றது தான் ஷுக்ர். அதை நாவாலையும் சொல்லலாம், அல்லது நம்மளுடைய உணர்வுகளாலும் வெளிப்படுத்தலாம். இப்போ ஒருத்தர்கிட்ட நன்றியோடு இருக்கிறோம், அது உணர்வுகளாலும் வெளிப்படுத்த முடியும். அவங்க பார்த்தாலே நம்ம முகம் மலர்ந்துடும். நம்முடைய உடல் அவங்களுக்கு ஒரு நெருக்கத்தை கொண்டு வர பார்ப்போம். அவங்கள பார்த்து அணைச்சிக்கணும்னு நினைப்போம், கையை பிடிச்சிக்கணும்னு நினைப்போம். இதெல்லாம் உணர்வு. அப்போ உணர்வுலையும் வெளிப்படுத்தலாம், அல்லது உடலாலையும் வெளிப்படுத்தலாம். அப்போ ஷுக்ர் அப்படிங்கிறது நம்முடைய பேச்சில் வெளிப்படலாம், நம்முடைய உணர்வுகளில் வெளிப்படலாம், அல்லது நம்முடைய உடலுடைய செயல்பாடுகளில் வெளிப்படலாம். இதில் எதுல வெளிப்பட்டாலும் அது ஷுக்ர் தான். ஷுக்ருங்கிறது நமக்கு ஏதாவது கிடைச்சி அதற்கு பதிலாக நம்ம செய்யறது, ஒரு பலன் கிடைத்து அதுக்கு பிரதிபலனாக நம்ம செய்யறது, அதுதான் ஷுக்ர். ஆனா ஹம்த் அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒண்ணு கிடைச்சாதான் அங்கே செய்யணும்னு அர்த்தம் இல்லை. கிடைக்கலைனாலும் அங்கே புகழ முடியும், ஏன்னா அந்த தகுதி அவங்களுக்கு இருக்குது. இப்ப அல்லாஹ்வை புகழணும். அல்லாஹ் ஏதாவது நமக்கு கொடுத்தா தான் அல்லாஹ்வை புகழணுமா? இல்லை, அல்லாஹ்வுக்கு அந்த தகுதி இருக்குது, புகழ்ச்சிக்குரிய தகுதி இருக்குது. அல்லாஹ் நமக்கு எதுவுமே செய்யலைன்னா கூட அல்லாஹ்வை நம்ம புகழத்தான் செய்ய போறோம்.
ஆனா நிறைய கொடுத்துருக்கிறான். அப்ப அல்லாஹ் கொடுத்ததுக்கும் நம்ம நன்றி சொல்லுவோம். அல்லாஹ் நமக்கு எதுவும் கொடுக்கலைனாலும் நன்றி சொல்லுவோம். இப்போ ஏதாவது நல்ல நடச்சுன்னா நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோமா? சொல்லுவோம். ஏதாவது நமக்கு கஷ்டமான ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஒரு நஷ்டம் வந்துருச்சு, இப்போ இந்த நேரத்தில் என்ன சொல்லணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுக்கே புகழ்ச்சியும் நன்றியும் புரியுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏதாவது கஷ்டம் தான் நம்ம உடனே பொதுவாக இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிடுவோம். அதுக்கு இன்னொரு நேரங்கள் இருக்கு. ஆனா எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துபவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. இப்போ ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா கூட என்ன செய்வோம்? அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், எல்லா ஹால்னா என்ன? எல்லா நிலைகள்லையும். உங்க ஹால் எப்படி இருக்கு? அரபியில கேட்கறோம் இல்லையா? ஒருத்தர் சந்திச்சோன்னு என்ன கேட்பாங்க? கைஃப ஹாலுக, அல்லது இன்னைக்கு பேச்சு வைக்கல கிஃபில் ஹால் அப்படின்னு கேட்பேன். ஹால், உங்களுடைய நிலை எப்படி இருக்கு, உங்க கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. எல்லா கண்டிஷன்ஸ், எல்லா நிலைகள்லையும் அல்லாஹ்வுக்கே புகழும் நன்றியும் உரியது. அதுதான் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அப்ப எல்லா நிலைகளிலும் நம்ம அல்லாஹ்வை புகழ்ந்துகிட்டு தான் இருப்போம். எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லிட்டு தான் இருப்போம். நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா கூட நம்ம நன்றி சொல்லுவோம். ஏன் நன்றி சொல்லுவோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு மூமினுடைய எல்லா விஷயங்களுமே அவனுக்கு நல்லதுதான், எல்லா விஷயங்களுமே மூமினுக்கு நல்லது தரக்கூடியது தான். இது ஒரு மூமினுக்கு மட்டுமே உரியது, காஃபிருக்கு கிடையாது. சொல்ல இது ஒரு மூமினுக்கு மட்டுமே உரியது. ஒரு மூமினுக்கு காலில் ஒரு முள் தைத்தால் கூட, முள் குத்திடுச்சுன்னா கூட அதன் மூலமாக அந்த மூமியுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அப்ப நமக்கு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா கூட அங்க என்ன நடக்குது? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. நமக்கு ஏதாவது நல்லது நடந்தாதான் நம்ம நன்றி சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். கஷ்டம் வந்தா கூட நன்றி சொல்ல முடியும், நன்றி சொல்லலாம். ஏன்? அந்த கஷ்டம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கான ஒரு வழியா அமைஞ்சது. அப்போ ஒரு மூமின் எல்லா நிலைகளிலுமே அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்றவங்களாக இருக்க முடியும், இருக்கணும். அப்ப ஹம்த் அப்படிங்கிறது அதுதான். எல்லா நிலைகளிலுமே அல்லாஹ் நமக்கு கொடுத்தாலும் அல்லாஹ்வை புகழ்றது, நன்றி சொல்றது தான். அல்லாஹ் எதுவுமே கொடுக்கலைன்னா கூட நம்ம புகழ்வோம், நன்றி சொல்லுவோம். நம்ம துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளல இது வரைக்கும் அப்படின்னா கூட நன்றி சொல்லுவோம். நம்ம கேட்ட இது வரைக்கும் கிடைக்கலாம் நன்றி சொல்லுவோம். ஏன்னா அல்லாஹ் தடுத்து வச்சிருக்கிறாங்க, அல்லாஹ் தான் கொடுக்கறத தாமதிக்கிறாங்கன்னா அதுலேயுமே ஒரு ஹைர், நன்மை இருக்கும். அப்ப எல்லா நிலைகளிலும் நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்ல வேண்டியவர்களாக, எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை புகழ வேண்டியவர்களாகத்தான் இருக்கும். ஹம்த் அப்படிங்கிறது என்ன? நமக்கு ஏதாவது பலன் கிடைச்சாலும் ஹம்த செய்யலாம், எதுவுமே கிடைக்கலைனாலும் ஹம்த செய்யலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் அல்லாஹ் தகுதி உடையவன். சுக்ருங்கிறது கிடைச்சா மட்டும்தான் செய்வோம். ஆனா ஹம்துங்கிறது கிடைச்சாலும் செய்வோம், கிடைக்கலைனாலும் செய்வோம். இது ஒன்று. இன்னொன்று என்ன பார்த்தோம்? சுக்ர் அப்படிங்கிறது நாவால சொல்லலாம், அல்லது உணர்ச்சிகளால் வெளிப்படுத்தலாம், அல்லது உடலுடைய செயல்பாடுகளால வெளிப்படுத்தலாம். ஹம்து அப்படிங்கிறது நாவால சொல்றோம். ஹம்துங்கிறது நாவால சொல்றது தான். அல்ஹம்துலில்லாஹ் அப்படிதான் சொல்றோம், பேச்சில தான் சொல்றோம். ஹம்துங்கிறது நாவால வெளிப்படுத்துறது. இது ஹம்துக்கும் சுக்ருக்கும் இல்ல ஒரு முக்கியமான வித்தியாசம். இப்ப அடுத்தது மதஹ் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கிறோம். மதஹ் அப்படின்னா என்ன? புகழ்ச்சி. மதஹ் அப்படின்னா என்ன? புகழ்தல். ஆனா அந்த புகழ்ச்சி நேசத்தோட வெளிப்படணும்னு அவசியம் இல்லை, மரியாதையோட வெளிப்படணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போயிருக்கிறோம், பாஸ்போர்ட் ஆஃபீஸ்னு வச்சுங்க, நமக்கு காரியம் நடக்கும். அப்போ அந்த ஆஃபீஸரை புகழுறோம். ஆனால் உண்மையில மனசுக்குள்ள மரியாதையிலேருந்து புகழுறோமா? பல நேரங்களில் இருக்காது இல்லையா? எல்லாம் அவர் மேலே நமக்கு ஒரு நேசம் இருக்குமா? மனசுக்குள்ள ஒரு நேசம் இருக்குமான்னா இருக்காது. நானும் புகழும். அப்போ நேசம் மரியாதை இல்லாமல் கூட ஒருத்தர் புகழ முடியும். ஒரு டீச்சரை அப்படி புகழலாம். சரி, நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்க. ஏதோ செஞ்சா சொன்னாக்கா ஏதோ வேலை நடக்கும் அப்படிங்கிறதுக்காக புகழலாம். இது மதஹ். அப்போ மதஹ்ங்கிறது புகழ்ச்சி. அது நேசத்தோடையும் நடக்கலாம், நேசம் இல்லாமலும் நடக்கலாம், மரியாதையோடையும் நடக்கலாம், மரியாதை இல்லாமலும் நடக்கலாம். மதஹ் அப்படின்னாலே மரியாதை இல்லாமல் தான் நடக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லை. புகழ்ச்சின்னா அந்த மதஹ் அப்படின்னா மரியாதை இல்லாமல் தான் நடக்கணும் அர்த்தம் இல்லை. மரியாதையோடய நடக்கலாம், மரியாதை இல்லாமலே நடக்கலாம். ரெண்டுத்துக்குமே மதஹ் அப்படின்னு தான் பேர். யாரை புகழறமோ அவங்க மேல நமக்கு ஒரு நேசம் இருந்தும் அதை செய்யலாம், நேசம் இல்லாமலும் செய்யலாம். ரெண்டுத்துக்குமே மதஹ் அப்படின்னு தான் பேர். ஆனா ஹம்த் அப்படி கிடையாது. ஹம்த் ஒருத்தரை நம்ம புகழறோம், ஹம்த் அப்படிங்கிற கோணத்திலேருந்து புகழறோம் அப்படின்னா யாரை புகழறோமோ அவங்க பேர்ல நமக்கு ஒரு மரியாதை இருக்கும், மரியாதையோடு தான் அவங்களை புகழும். யாரை புகழறோமோ அவங்க பேர்ல நமக்கு ஒரு நேசம் இருக்கும், அந்த நேசத்தோடு தான் அவங்களை புகழும். அப்ப அல்லாஹ்வை நம்ம புகழணும் அப்படின்னா நம்ம மதஹ் செஞ்சா சரி வருமா? மரியாதை இல்லாமலும் செய்யலாம், நேசம் இல்லாமலும் செய்யலாம்.
ஆனால் அல்லாஹ் அப்படி கற்றுக் கொடுக்கல நமக்கு. அல்லாஹ் ஹம்து தான் செய்ய சொல்கிறாங்க, மதஹ் செய்ய சொல்லலை. அப்போ அல்லாஹ்வை என்ன சொல்லணும்? ஹம்து தான் செய்யணும், மதஹ் இல்லை. ஏன்னா ஹம்து அப்படின்ற போது அந்த அந்த கோணத்தில் புகழும் போது அது நேசத்தோடும் மரியாதையோடும் வர வேண்டியது, நேசத்தோடும் கண்ணியத்தோடும் வர வேண்டியது. அப்போ அல்லாஹ்வை நம்ம புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எப்படி வெளிப்படணும்? நாவல தான் வெளிப்படணும். ஆனால் கல்பிலேருந்து வரணும். கல்பில் என்ன வரணும்? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும்போது அல்லாஹ் மேலே ஒரு நேசம் வெளிப்படும், அல்லாஹ் மேலே ஒரு அந்த மரியாதைங்கிறது வெளிப்படும். அதுதான் அல்ஹம்து. அந்த நேசம் இல்லாமல் வெளிப்பட்டுச்சுன்னா அது ஹம்து இல்லை. அந்த மரியாதை இல்லாமல் வெளிப்பட்டால் அது ஹம்து கிடையாது. இப்போ அடுத்த முறை நம்ம திக்ர் செய்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு திக்ர் செய்கிறோம், தொழுது முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் 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 அப்படின்னு வேகமாக செய்கிறோம் இல்லையா? நிறுத்தி நிதானமாக செய்யணும். ஏன்னா அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது எப்படி வெளிப்படணும்? அது நம்மளுடைய கல்புலேருந்து இதயத்திலேருந்து வரணும். எப்படி வரணும்? அல்லாஹ் மேலே நேசத்தோடு வரணும், அல்லாஹ் மேலே மரியாதையோடு வரணும். அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி அந்த நேசம் மரியாதை எல்லாம் வெளிப்படணும். அல்லாஹ்வை புகழுறோம், எப்படி புகழணும்? நேசத்தோடு மரியாதையோடு. பொதுவாக அல்லாஹ்வுக்கு நமக்குமான உறவை எப்படி கற்றுக் கொடுத்துருப்பாங்க பெரியவங்க, நம்ம ஹஸரத்துகள்லாம்? அல்லாஹ்னா பயப்படணும், அப்படிதானே இருக்கு. அல்லாஹ் பயப்படத்தான் செய்யும். ஆனால் அதே சமயத்தில் அல்லாஹ்னா நேசிக்கவும் செய்யும். இந்த சூறாவை அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறாங்க பாருங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இங்கே பயப்படுறத பற்றிலாம் இன்னும் வரவே இல்லை. ஆரம்பமே எப்படி இருக்குது? அல்லாஹ்வை நேசிக்கிறதா தான் இருக்குது. அல்லாஹ்வுக்கும் அப்துக்குமான அந்த உறவு அப்படிங்கிறது அல்லாஹ்வை நேசிக்கிறது அப்படிங்கிறதுல தான் ஆரம்பிக்கும். அல்லாஹ்வை பயப்படுறது அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது. நம்ம பிள்ளைங்களுக்கு தீன சொல்லிக்கும் போது எப்படி சொல்லி கொடுக்குறோம்? அல்லாஹ்வுக்கு பயந்துக்கணும் அப்படிதான் சொல்லி தரோம். அப்போ அல்லாஹ்னா பயப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். நம்மளே அப்படிதான் கற்றுக்கிறோம். ஏன்னா கற்றுக்கிட்டோம், நமக்கே அப்படி தான் சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு. அல்லாஹ்வுக்கு பயந்துக்கணும், அல்லாஹ்வுக்கு பயந்துக்கணும், பயப்படணும் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுக்கும் நமக்குமான உறவுடைய முதல் படி அப்படிங்கிறது பயம் இல்லை. அல்லாஹ்வுக்கும் நமக்குமான அந்த உறவுடைய முதல் படி, அந்த உறவுடைய ஆரம்பம் நேசம். அல்லாஹ்வை நான் நேசிக்கிறேன், அல்லாஹ்வை நான் மதிக்கிறேன், அதிலிருந்து தான் ஆரம்பிக்கும். அதனால தான் குர்ஆனுடைய முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் என்று வரும் பொழுது அல்லாஹ்வுக்கு நமக்குமான அந்த உறவு எப்படிப்பட்டதுங்கிறத அல்லாஹ் இங்க நமக்கு தெளிவாக்கி காமிச்சிடறான். அல்லாஹ்வுக்கும் நமக்குமான உறவுடைய ஆரம்பம் நேசமும் மரியாதை, பயம்ங்கிறது அதுக்கப்புறம் தான். இந்த குர்ஆனை பாருங்க, அல்ஹம்து சூராவுக்கு முன்னாடி என்ன சொல்லி ஆரம்பிக்கிறோம்? பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கிறோம். பிஸ்மில்லா நமக்கு என்ன தருது? நம்பிக்கையை கொடுக்குது. அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்கிறோம், அல்லாஹ் உங்ககிட்ட உதவி தேடுறேன் அப்படின்னு சொல்றோம். அல்லாஹ் உதவி செய்வாங்கிற நம்பிக்கையோட தான் அதை கேட்கும். அர் ரஹ்மான் அர் ரஹீம், இது ரெண்டும் கருணை. அடுத்த அர் ரஹ்மான் ரஹீம் விளக்கத்தை பார்ப்போம். கருணை மிக்கவங்க அப்படின்னு தான் அது சொல்லுது. அப்போ அல்லாஹ்வுடைய கருணையை சொல்லித்தான் நம்ம குர்ஆனை ஆரம்பிக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லும்போது, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும்போது அல்லாஹ் மேல உள்ள அந்த நேசம் வெளிப்படும். அப்போ அந்த கருணை, நேசம், நம்பிக்கை இதெல்லாம் தான் அல்லாஹ்வுக்கு நமக்குமான உறவினுடைய அடிப்படை. அதுக்கப்புறம் தான் அந்த பயம் அப்படிங்கிறது. அப்ப நமக்கும் அல்லாஹ்வுக்குமான உறவு எப்படி இருக்கணும், அதை அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். அல்லாஹ்வுக்கும் நமக்குமான உறவு எப்படி ஆரம்பிக்குது? பிஸ்மில்லாஹ். முதல்ல அவுது பில்லாஹ், அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுறோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். குர்ஆன் ஓதுறதுக்கு முன்னாடி என்ன செய்றோம்? முதல்ல அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அவுது பில்லாஹ் கேட்கும்போது அது ஒரு துஆ தான். அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுறேன். அப்ப அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பாங்க என்ற நம்பிக்கையோடு தான் ஆரம்பிக்கும் ஓதுதல். அடுத்தது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ் கிட்ட உதவி கேட்கிறோம். அல்லாஹ் உதவி செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் அதையும் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அல்லாஹ் அந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம், அல்லாஹ் கருணை மிக்கவங்க அப்படின்னு, அல்லாஹ் கருணை மிக்கவங்க அப்படிங்கிறத புரிஞ்சு தான் ஆரம்பிக்கும். அடுத்தது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதுறோம். அல்ஹம்து அப்படிங்கிறது என்ன? ஹம்து அப்படிங்கிறது அவங்கள புகழறது. எப்படி புகழறது? மனசுல அந்த நேசத்தோட புகழறது, மனசுல அந்த மரியாதை கண்ணியத்தோட புகழுது. அப்போ அல்லாஹ் மேல ஒரு நேசத்தோடு தான் நம்ம பண்றோம். அப்போ குர்ஆனை ஓத ஆரம்பிக்கும் போது எப்படி என்னெல்லாம் நம்ம செய்யறோம், நம்முடைய இதயம் எந்த நிலைக்கு வரணும் அப்படிங்கறது பாத்துங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லும்போது அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுறோம், அல்லாஹ் பாதுகாப்பு கொடுப்பாங்க என்ற நம்பிக்கையோட ஆரம்பிக்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லும்போது அல்லாஹ் கிட்ட நான் உதவி தேடுறேன், அல்லாஹ் உதவி செய்வாங்க, ஏன்னா அல்லாஹ் கருணை மிக்கவங்க என்ற கூடுதல் நம்பிக்கையோடு தான் ஆரம்பிக்கும். நம்பிக்கை, எதிர்பார்ப்பு. அதுக்கு அடுத்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லும்போது அதில் அந்த ஹம்துங்கிறது என்ன சொல்லுது? அல்லாஹ்வை நம்ம நேசிக்கிறோம், நேசத்தோடு தான் அந்த புகழ்ச்சி வெளிப்படணும். அப்படிங்கிற போது அல்லாஹ்வுக்கு நமக்குமான உறவு எப்படி இருக்கும்? நேசத்தோடு. அப்போ அல்லாஹ் பாதுகாப்பாங்க என்ற எதிர்பார்ப்பும் நம்பிக்கை, அல்லாஹ் நமக்கு உதவி செய்வாங்க என்ற எதிர்பார்ப்பும் நம்பிக்கை. ஏனென்றால் அல்லாஹ் கருணையாளர் என்ற அந்த கருணையை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் மேல அந்த நேசத்தையே வெளிப்படுத்தும். நேசத்தோடு தான் அல்லாஹ்வை புகழும், வெறுப்போடு அல்லாஹ்வை புகழ்.
வேற வழி இல்லாம அல்லாஹ்வை புகழல, அல்லாஹ்வை நேசிச்சு அல்லாஹ்வை புகழ. அப்ப அல்லாஹ்வுக்கும் நமக்குமான உறவுங்கிறது இதுதான். அல்லாஹ்வுக்கு நமக்குமான உறவு அப்படிங்கிறது வெறும் பயம் மட்டும் அல்ல, அல்லது ஆரம்பமே பயம் அப்படிங்கிறது இல்லை. ஆரம்பங்கிறது என்ன? அல்லாஹ்வுக்கு நமக்குமான உறவுடைய ஆரம்பம் அல்லாஹ் பாதுகாப்பாங்க என்ற எதிர்பார்ப்பும் நம்பிக்கை, அல்லாஹ் உதவி செய்வாங்க என்ற எதிர்பார்ப்பும் நம்பிக்கை, அல்லாஹ்வை நாம நேசிக்கிறோம், அல்லாஹ் நேசத்துக்கு உரியவங்க என்ற அந்த விஷயத்தோடு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம். ஏன்னா ஹம்துங்கிறது, அந்த புகழ்ச்சிங்கிறது நேசத்தோடு மரியாதை பெறும், அது ரெண்டுத்தோடையும் வர வேண்டியது. அப்ப அல்லாஹ் நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த தெளிவோடு தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்ப நமக்கும் அல்லாஹ்வுக்குமான உறவு அப்படிங்கிறது இப்படிதான் டிஃபைன் பண்ணுறோம். அதுவும் அல்லாஹ் அப்படின்னா பயப்படணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்க போறோம். ஆனா அல்லாஹ் அப்படின்னா என்ன? அல்லாஹ்னா நம்ம நேசிக்கப்பட வேண்டியவங்க, அல்லாஹ்வை நம்ம நேசிக்கணும். அல்லாஹ்வுக்கு நமக்குமான உறவுடைய அடிப்படை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும் பொழுது நேசம் தான் அந்த அடிப்படை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பிஸ்மில்லாஹ் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் உதவி செய்கிற அந்த நம்பிக்கை, எதிர்பார்ப்பு, அதுதான் அடிப்படை. அஊது பில்லாஹ் என்று சொல்லும் போது அல்லாஹ் பாதுகாப்பாங்க என்ற அந்த எதிர்பார்ப்பும் நம்பிக்கை, அல்லாஹ் பாதுகாப்பாங்கன்னா நமக்கு சேஃப்டி கிடைச்சி ரிலாக்ஸா இருக்கலாம், அதுதான் அல்லாஹ்வுக்கு நமக்குமான உறவு. அப்ப அல்லாஹ்வுக்கு நமக்குமான உறவு பயத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டது அல்ல, அல்லது அல்லாஹ்வுக்கு நமக்குமான உறவுடைய ஆரம்பம்ங்கிறது பயம் இல்லை, அது பின்னாடி வர வேண்டியது. அல்லாஹ்வுக்கு நமக்குமான உறவுடைய ஆரம்பம் எது? நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் நேசமும் தான். இதுதான் நம்ம முதல்ல கத்துக்க வேண்டியது. அப்போ ஹம்துங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 2 வார்த்தைகள், அதோட தொடர்புடைய 2 வார்த்தைகள் நம்ம பார்த்தோம். ஒன்று ஷுக்ர் அப்படின்னு பார்த்தோம். ஷுக்ர்னால நன்றி சொல்றது தான், ஹம்துனால நன்றி சொல்றது. ஏன்னா ஹம்துங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. ஒன்று நன்றி சொல்லுதல், இன்னொன்று புகழுதல். இப்போ நன்றி சொல்றதுக்குள்ள இன்னொரு வார்த்தை என்ன? ஷுக்ர். ஷுக்ருங்கிறது நன்றி சொல்றது. ஷுக்ருங்கிறது நாவால வெளிப்படலாம், நம்முடைய பேச்சில், அல்லது நம்முடைய உணர்வுகளால் வெளிப்படலாம், அல்லது நம்முடைய உடலே அதை வெளிப்படுத்தலாம். இதுல எந்த வகையில வந்தாலும் ஷுக்ர் தான். ஆனா ஹம்துங்கிறது நாவால வெளிப்படுறது தான். இது ஒரு வித்தியாசம். 2வது, ஷுக்ருங்கிறது ஒருத்தருக்கு நன்றி சொல்றதுங்கிறது வேற வழி இல்லாம சொல்றதுக்கு கூட சொல்லலாம். அவரை நேசிச்சு தான் சொல்லணும் அப்படின்னு இல்லை, அவங்க மேல மரியாதையோட தான் சொல்லணும் அப்படின்னா இல்லை, வேற வழி இல்லாம கூட சொல்லலாம். அல்லது அவங்களுக்கு அந்த தகுதியே இல்லை அப்படின்னாலும் காரியம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தருக்கு நன்றி சொல்லலாம். ஆனா ஹம்துங்கிறது அப்படி இல்லை. அல்லாஹ் கொடுத்தாலும் அவங்க அதுக்கு உரியவங்க தான், கொடுக்கலைனாலும் அந்த நன்றிக்கு உரியவங்க தான் அப்படின்னு பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்ததை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹம்த இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்காக மத்ஹ் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் பார்த்தோம். மத்ஹ் அப்படின்னா என்ன? புகழுது. அவருக்கு அந்த தகுதி இல்லைன்னா கூட காரியம் ஆகிறதுக்காக நம்ம புகழுறது அப்படிங்கிறது கூட நடக்கலாம். மனசுல நேசம் இல்லாம கூட ஒருத்தரை புகழ முடியும், மத்ஹ் செய்ய முடியும். மனசுல மரியாதை இல்லாம கூட ஒருத்தரை மத்ஹ் செய்ய முடியும். ஆனால் ஹம்து அப்படி கிடையாது. ஒருத்தர் ஹம்து செய்யறோம் அப்படின்னா மனசுல அவங்க மேல நமக்கு நேசம் இருக்கும். ஒருத்தர் ஹம்து செய்யறோம் அப்படின்னா மனசுல அவங்க மேல நமக்கு மரியாதை இருக்கும். அப்படி இருந்தா தான் அது ஹம்து. அப்ப அடுத்த முறை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லும்போது அது வெறும் ஷுக்ராக செஞ்சிட வேண்டாம், வெறும் மத்ஹாக செஞ்சிட வேண்டாம், முழுமையான ஹம்தாக அதை செய்யணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும் பொழுது அது நம்மளுடைய மனசுலேருந்து வரும், அல்லாஹ் மேல நேசத்தோட வரும், அல்லாஹ் மேல மரியாதையோட வரும், அல்லாஹ் கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துறதாகவும் இருக்கணும், அல்லாஹ் கொடுக்காம தடுத்ததுக்கும் சேர்த்து நன்றி சொல்றதாக இருக்கும். அப்படியெல்லாம் வந்தா தான் அது ஹம்த். அப்போ அடுத்த முறை நம்ம சூரா ஓத ஆரம்பிக்கும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் அப்படி ஓதுவோமானா? அப்படி ஓதக்கூடாது, ஓத மாட்டோம். சரியா நம்ம விளங்கணும் அப்படின்னா அந்த மனசுலேருந்து அதை வெளியே கொண்டு வருவோம். அல்லாஹ் மேல உள்ள நேசம், அல்லாஹ் மேல உள்ள அந்த மரியாதை, அல்லாஹ் மேல உள்ள அந்த நன்றி உணர்ச்சி அத்தனையுமே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும் போது வெளிப்படும். தொழுகை முடிச்சுட்டு திக்ர் செய்யும் போது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றோம். எப்படி சொல்றோம்? அல்ஹம்துலில்லாஹ் 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 ரொம்ப வேகமா முடிக்கணும். ஒரு 30 செகண்டுக்குள்ள அதை முடிச்சோம். 30 செகண்ட் கூட அதிகம், 15 செகண்டுக்குள்ள 33 தடவை சொல்லி ஆகும் அப்படின்னு முடிக்கணும். அப்படி திக்ர் செய்யக்கூடாது. திக்ர் செய்யறதுங்கிறது நிறுத்தி நிதானமா செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லும் போது மனசுலேருந்து அந்த நன்றி உணர்ச்சி, அந்த நேசம், அந்த மரியாதை எல்லாமே வெளிப்படும். வெறும் நாவினுடைய அமல் கிடையாது அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது, மனசும் நாவும் சேர்ந்து செய்ய வேண்டியது. மனசுலேருந்து இதெல்லாம் வெளிப்படணும், அது நாவுல தெளிவாக வெளியே வரும். இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து, அல்லாஹ்வை நேசிக்கிறது, அல்லாஹ்வுக்கு மரியாதை செலுத்துது, இத்தனையும் சேர்ந்தது தான் ஹம்த். அப்ப அடுத்த முறை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதும் பொழுது அல்லது அல்ஹம்துலில்லாஹ் என்று திக்ர் செய்யும் பொழுது எப்படி செய்வோம்?
பொறுமையா நிறுத்தி நிதானமா செய்யணும். ஒவ்வொரு தரையும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும் பொழுது மனசுலேருந்து வருதா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். மனசுல என்ன வருது? அல்லாஹ் மேல உள்ள நேசம், அல்லாஹ் மேல உள்ள மரியாதை, அல்லாஹ் மேல உள்ள நன்றி உணர்ச்சி, இத்தனையுமே அந்த அல்ஹம்துலில்லாஹ்ன்ற வார்த்தையில வெளியே வரும். அதுதான் அல்ஹம்துலில்லாஹ். சரியா? சரி. இப்போ இது வந்து ஹம்துங்கிற வார்த்தைக்கு தான் அர்த்தம் பண்ணலாம். அல் ஹம்து முன்னாடி ஒரு அல் இருக்கு. அல் அப்படிங்கிறது ஒரு 3 விதமான அர்த்தங்கள் பயன்படுத்தப்படும். இங்க என்ன விதமான அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா எல்லா விதமான அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப அல் ஹம்து அப்படின்னா எல்லா விதமான புகழ்ச்சியும் நன்றியும், எல்லா புகழ்ச்சியும் நன்றியும், எல்லா புகழும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் எல்லா புகழும். புகழுடைய ஒரு பகுதி மட்டும் இல்லை, எல்லா விதமான புகழும் எல்லா விதமான நன்றியும் அப்படின்றதுக்கு தான் அந்த அல் அப்படிங்கிற வார்த்தை இங்க குறிக்குது. அப்ப அல் ஹம்து எல்லா புகழ்ச்சியும் எல்லா விதமான நன்றி யாருக்குரியது? லீ. லீ அப்படின்னா அங்க அவங்களுக்கு மட்டும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மட்டும் அவங்களுக்கு மட்டும் அப்படின்னு அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றது தான் லீ அப்படிங்கிறது. அப்ப அது எல்லாருக்கும் கிடையாது, அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுக்கு தான் லீ. அப்ப அல் ஹம்து லீ எல்லா விதமான புகழ்ச்சியும் இவங்களுக்கு தான் உரியது. யாருக்கு? அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் எல்லா விதமான புகழ்ச்சியும் நன்றியும் அல்லாஹுக்கு மட்டுமே உரியது. லீ அப்படின்னு வரும்போது மட்டும் அப்படின்னு வந்து சுருக்கணும். அது வேற யாருக்கும் பங்கு கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும் போது அந்த இபாதத்தை கூட வேற யாருக்கும் பங்கு இல்லாம தான் நம்ம செய்யறோம். இபாதத்துல அல்லாஹுக்கு கொடுத்து வேற யாருக்கும் பங்கு கொடுத்தா அதுக்கு என்ன பேரு? அதான் ஷிர்க். அதான் இணை வைப்பு. இணை ஷிர்க்குங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? பங்கு கொடுக்கறது தான். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும் பொழுதே நம்ம என்ன செய்யறோம்? அந்த இடத்துல லீ என்று வரும் பொழுது இது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். இந்த இபாதத் ஹம்த் அப்படி செய்யறோமே இது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், இதுல வேற யாருக்கும் பங்கு கிடையாது என்று அந்த இடத்திலேயே ஷிர்க்கை மறுத்து விடுகின்றோம். அந்த இடத்திலேயே தௌஹீதை நிலைநாட்டி விடுகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும் போது இதையே ஞாபகத்தில் வச்சுக்கணும். எல்லா விதமான புகழ்ச்சியும் நன்றியும் நேசத்தோடும் மரியாதையோடையும் நான் வெளிப்படுத்துறேன். அது அல்லாஹுக்கு உரியது. அல்லாஹுக்கு உரியதுன்னு சொல்றது நான் இடத்துல அல்லாஹுக்கு மட்டுமே அது உரியது. அதுல வேற யாருக்கும் பங்கு இல்லை. அல்லாஹுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கு, அல்லாஹுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கு. அதனால இந்த ஹம்துங்கிற ஒரு இபாதத், ஹம்துங்கிறதே ஒரு இபாதத் தான். அல்லாஹ்வை ஹம்து செய்யறமே அதுவே ஒரு இபாதத், வணக்கம் தான். இந்த இபாதத்தையும் நான் அல்லாஹுக்கு செய்கிட்டு அல்லாஹுக்கு மட்டும்தான் செய்யறேன். இந்த இபாதத்திலும் யாருக்கும் பங்கு கிடையாது. அப்போ குர்ஆனுடைய முதல் வார்த்தையே ஷிர்க்கை மறுத்து தௌஹீதை நிலைநாட்டக்கூடியதாக தான் இருக்கு. ஆனா ஒட்டுமொத்த குர்ஆனுமே இதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஷிர்க்கை மறுத்துருங்க, தௌஹீதை நிலைநாட்டு. அதான் அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் பார்த்துட்டோம். ஹம்த் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக ஷுக்ர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அதே போல மத்ஹ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். எந்த வகையில ஹம்துக்கும் ஷுக்ருக்கும் வித்தியாசம் வருது பார்த்தோம். எந்த வகையில ஹம்துக்கும் மத்ஹ் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் வருதுன்னு பார்த்தோம். அப்போ நம்ம ஹம்து தான் செய்யணும். இந்த இடத்துல ஷுக்ருங்கிறத விட ஹம்து தான் செய்யணும். இந்த இடத்துல மத்ஹ் என்பதை விட ஹம்து தான் செய்யணும். அப்போ நம்ம நாவால வெளிப்படுறது தான். நாவால நம்ம புகழும் பொழுது, நன்றி சொல்லும் பொழுது மனசுல என்ன இருக்கணும்? மரியாதை இருக்கணும், நேசம் இருக்கும். அப்போ மனசுல நேசத்தோடும் மரியாதையோடும் நன்றி உணர்ச்சியோடும் அதை நம்ம நாவால வெளிப்படுத்தும். அதுதான் ஹம்த். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும் பொழுது இந்த 3 விஷயங்கள் உள்ள வருதான்றதை கவனிக்கணும். எந்த 3 விஷயங்கள்? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் மேல மரியாதையோட சொல்றோமா, அல்லாஹ் மேல ஒரு நன்றி உணர்ச்சியோட சொல்றோமா, அல்லாஹ் மேல ஒரு நேசத்தோட அதை சொல்றோமா அப்படிங்கிறது பார்க்கணும். இது 3 இருந்தா தான் அது ஹம்த், இல்லைன்னா அது ஹம்த் இல்லை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எல்லா விதமான புகழ்ச்சியும் நன்றியும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. அதை நான் மரியாதையோட நேசத்தோடும் இங்க என்னுடைய வாயால வெளிப்படுத்துறேன் அப்படிங்கிறது தான் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ குர்ஆனை அப்படிதான் ஆரம்பிக்கிறோம். அப்போ குர்ஆனை ஆரம்பிக்கும் நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம்? அல்லாஹ் மேல ஒரு நன்றி உணர்ச்சியோட தான் ஆரம்பிக்கிறோம். யார் குர்ஆனை நன்றி உணர்ச்சியோட ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க தான் குர்ஆனுடைய பலனை பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாங்க. இந்த குர்ஆனை நமக்கு அல்லாஹ் இறக்கி வச்சதுக்காகவே அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி சொல்லணும். குர்ஆன் இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? குர்ஆன்ல என்ன இருக்கு? இதுதான் நேர்வழி அப்படிங்கிறது இருக்கு. இதுதான் அந்த நேர்வழிக்கு முரணான தவறான வழிமுறைகள் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப குர்ஆன் நமக்கு இல்லைன்னா எது நேர்வழி அப்படிங்கிறது தெரியாது. சொர்க்கத்துக்கு கூட்டு போற வழி எதுன்னு நமக்கு தெரியாது. எது நரகத்துக்கு கூட்டு போற வழி
வழிமுறைகள், எவையெல்லாம் நரகத்துக்கு இழுத்து செல்லக்கூடிய வழிமுறைகள் நமக்கு தெரியாது. அப்ப நம்ம ஏதோ ஒரு வழியில போய் நரகத்துல போய் கூட முடியலாம். அதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அல்லாஹ் குர்ஆனை கொடுத்ததன் மூலமாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அந்த நேரான வழி என்பதை நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். அதற்காக நம்ம அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த வேண்டியவர்களா இருக்கும். அல்லாஹ் நம்ம மீது இவ்வளவு அக்கறை எடுத்து நமக்கு இந்த வழியை இவ்வளவு தெளிவாக ஆக்கி இருக்கிறாங்களே, இவ்வளவு எளிமையாக ஆக்கி இருக்கிறாங்களேங்கிறதுக்காக நம்ம அல்லாஹ் மேல நேசம் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கும். அப்போ ஹம்த் என்று சொல்லும்போது, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும்போது இது எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அல்லாஹ்வுடைய பெரும் அருட்கொடை இது இந்த குர்ஆன். இந்த குர்ஆனை நான் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லி அல்லாஹ் மீது நேசத்தோடும் மரியாதையோடும் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறது தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அர்த்தத்தை பார்த்துட்டோம். அடுத்தது ரப்பில் ஆலமீனை பார்க்குறோம் இன்ஷா அல்லாஹ். அதுல ரப் என்பதை நம்ம முதல்ல பார்க்கிறோம். ரப் பொதுவாக அரபி வார்த்தைகள், பெரும்பாலான அரபி வார்த்தைகள், பெரும்பாலான ஒரு 85% அரபி வார்த்தைகள் 90% கூட சொல்லலாம், 3 எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு தான் வரும். ரூட் லெட்டர்ஸ், வேறு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். ரப்புங்கிற வார்த்தை அப்படித்தான். ரா பா பா, பாங்கிறது 2 தடவை வரும். ரா பா பா, இதுல இருந்தா ரப் அப்படிங்கிற வார்த்தை வரும். ரப்புன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ரப்புன்னா படைப்பாளன் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. ரப்புங்கிற அர்த்தத்துல படைப்பாளன்கிற அர்த்தமும் இருக்கு. ஆனா ரப்புனா படைப்பாளன் என்று மட்டும் அர்த்தம் இல்லை. படைப்பாளன் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய வேறொரு பேர் இருக்கு, அல் ஹாலிக். ஹாலிக் அப்படின்னா படைப்பாளன். அப்ப அல் ஹாலிக்னா தான் படைப்பாளன். அப்ப ரப்புன்னா என்ன அர்த்தம்? ரப்புல படைப்பாளர் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. ஆனா இன்னும் கூடுதல் அர்த்தங்களும் இருக்கின்றன. ரப்புனா என்ன? முதல்ல படைப்பாளர்ங்கிற அந்த கோணத்துடைய அர்த்தத்தை பார்த்துரும். ஒண்ணுமே இல்லை, அதிலேருந்து நம்ம இருக்கிறோம் என்ற நிலைக்கு அல்லாஹ் கொண்டு வந்தான் இல்லையா? மனிதன் யாராவது இருந்தாங்களா? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ் மனிதனை படைக்கணும்னு நாங்க, அது பிறகு நம்மளை கொண்டு வந்தாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? நத்திங், ஒண்ணும் இல்லாம இருந்தோம். அதிலேருந்து நம்ம ஒரு சம்திங்காக வந்திருக்கிறோம். இல்ல அப்படிங்கிறது ஆமா இருக்கிறோம் அப்படிங்கிற நிலைக்கு முதல்ல வந்திருக்கிறோம். அப்போ அல்லாஹ் ஒன்றும் இல்லாத நிலையிலிருந்து நம்மளை படைச்சான். ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து நம்மை படைச்சாங்க. இது முதல். படைச்சிட்டு என்ன செஞ்சாங்க? இப்போ சில மதங்கள்ல அல்லது வேற சில கடவுளை உருவாக்கி வணங்குறாங்க இல்லையா? அவங்கள்ட்ட கடவுள்னா எப்படிங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஆமாங்க கடவுளை படைச்சாரு அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை தேடிக்கிறோம், எப்படி வாழணுங்கிறது நம்ம தான் முடிவு செய்யறோம் அப்படிங்கிறாங்க. அது ரப்பு கிடையாது. ரப்புனா என்ன? நம்மளை படைச்சு நீங்க எப்படியாவது இருந்துக்குங்கன்னு விடுறவங்க கிடையாது. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்குறவங்க தான் ரப்பு. எல்லாத்தையும் நம்ம வர்றதுக்கு முன்னாடியே நமக்கான இந்த பூமியை எல்லாம் தயார்படுத்தி வச்சாங்க. இந்த வானத்தை எல்லாம் தயார்படுத்தி வச்சாங்க. வானத்தை மழையை பெய்ய வச்சு பூமியில நமக்கு தேவையானது எல்லாத்தையும் விளை வச்சாங்க. நமக்கு தேவையான எல்லாமே இங்க கிடைச்சிருக்கு. இந்த வானத்துக்கு கீழே, இந்த பூமி கீழே கிடைச்சிருக்கு. இதை தயார் செய்து வைத்தாங்க. நம்மளோட ரூஹை நம்முடைய தாயோடைய கருவுக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த தாயோடைய கருவை நமக்கு தேவையான மாதிரி எல்லாம் தயார்படுத்தி வச்சாங்க. அதுல இருந்து வெளியே வர்றது, இந்த உலகத்தை வாடுறது எல்லாமே எல்லாம் கொடுத்தாங்க. நம்ம சுவாசிக்கிற காற்றும் கூட அல்லாஹ் கொடுக்கறது தான். இதுவுமே ரிஸ்க் தான். ரிஸ்க் அப்படின்னா பொதுவாக செல்வம் அல்லது உணவு அப்படின்னு மட்டும் தான் மக்கள் நினைச்சுக்கிறாங்க. அப்படி அல்ல. எதையெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோமோ அத்தனையுமே நம்முடைய ரிஸ்க் தான். நம்ம சுவாசிக்கிற காற்று கூட நமக்கு ரிஸ்க் தான். நமக்கு இந்த கேட்கும் தன்மை அல்லாஹ் கொடுத்திருக்கிறாங்களே, அதுவும் கூட நம்முடைய ரிஸ்க் தான். பார்க்கும் தன்மை, அந்த பார்வை அல்லாஹ் கொடுத்திருக்காங்க, இதுவும் கூட அல்லாஹ் நமக்கு கொடுத்த ரிஸ்க் தான். சிந்திக்கக்கூடிய தன்மை அல்லாஹ் கொடுத்திருக்கிறாங்க பாருங்க, இதுவும் கூட அல்லாஹ் நமக்கு கொடுத்த ரிஸ்க் தான். நமக்கு பழகுவதற்கு நண்பர்களை அல்லாஹ் கொடுத்திருக்காங்களே, அந்த நட்பும் கூட அல்லாஹ் கொடுக்கிற ரிஸ்க் தான். நமக்கு உறவுகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறாங்க, அந்த உறவும் கூட அல்லாஹ் கொடுக்கிற ரிஸ்க் தான். எல்லாத்துக்கும் மேல இதுதான் நேர்வழி என்று அல்லாஹ் குர்ஆனை இறக்கி ரசூலுல்லாஹ்வை அனுப்பி கொடுத்திருக்கிறாங்களே, அதுவும் கூட நம்ம ரிஸ்க் தான். இன்னும் சொல்ல போனா அதுதான் ரிஸ்கில் முதன்மையானது. மற்ற எல்லாருக்கும் கிடைச்சிடும். ஆனா நேர்வழிங்கிறது ஒரு தனி சிறப்பு. தனி சிறப்பு மட்டும் இல்ல, தனி கருணை. நேர்வழி இல்லைன்னா நரகத்துக்கு தான் போகணும். அப்ப நம்முடைய ரிஸ்கிலேயே மிக சிறந்தது எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹிதாயத்தை தான், நேர்வழி தான். இதெல்லாம் கொடுத்தா தான் அவங்க ரப்.
படைச்சிட்டு நீங்க எப்படியாவது இருந்துக்குப்பா அப்படின்னு சொன்னா அது ரப்பு கிடையாது. இத்தனையும் கொடுத்தால்தான் ரப்பு. அப்ப நம்ம ஒன்றும் இல்லை அப்படிங்கிற நிலையிலேருந்து உருவாக்குறாங்க, நத்திங்லேருந்து நம்மளை கொண்டு வர்றாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நம்மை படைத்து நம்மளை இருக்க வச்சு நமக்கு தேவையானது எல்லாவற்றையும் நம்ம வர்றதுக்கு முன்னாடி இங்கே கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு தேவையானது கொடுக்குறாங்க. நமக்கு கல்வி அது நமக்கு வருது, நமக்கு மருத்துவ உதவிகள் வருது, இது எல்லாமே நமக்கான ரிஸ்க் தான். இது எல்லாமே ரப்புனுடைய தன்மையிலேருந்து வர்றது. ரப்புங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு ஒன்றுமில்லை என்ற நிலையிலிருந்து படைத்து ஒவ்வொரு நிலையாக நம்மை பராமரித்து கொண்டு செல்வது, நம்முடைய இறுதி வரை நம்மை பராமரிப்பது, இறுதி வரை நமக்கு தேவையானதை கொடுக்கிறது, நம்முடைய முழுமை வரை நம்மை கொண்டு செல்வது, அதுதான் ரப்பு. ஸ்டேஜ் பை ஸ்டேஜா ஒவ்வொரு நிலையிலையும் கொண்டு போறது, ஒவ்வொரு நிலையிலும் நம்மளை கவனிக்கிறது, அதுதான் ரப்பு. எது வரைக்கும்? நம்முடைய கடைசி வரைக்கும். கடைசிங்கிறது இந்த உலகத்துடைய வாழ்க்கை மட்டும் இல்லை, கபருடைய வாழ்க்கையில இருக்குது, அதுவும் கூட ரப்புனுடைய தன்மையில் உள்ளதுதான். கியாமத்தினால விசாரிக்கிறாங்களே, அதுவும் கூட ரப்புடைய தன்மையில் உள்ளதுதான். அந்த கருணை காண்பித்து நம்ம நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றுவாங்க எதிர்பார்க்கிறோம், அதுவும் ரப்புடைய தன்மையில் உள்ளதுதான். அல்லது அல்லாஹ் தண்டிக்கணும்னு முடிவு செய்யறாங்க, நரகத்துல போறாங்க, அந்த நரகம் கூட ரப்புன்ற தன்மையில உள்ளதுதான். அல்லாஹ்வுடைய எல்லா செயல்களுமே ரப்புங்கிற தன்மையில உள்ளதுதான். இத்தனையும் இருந்தால் தான் ரப்பு. ரப்புன்னா படைச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு படைச்சிட்டு நீங்க எப்படியோ வாழ்ந்துருங்கன்னு விட்டு அதுக்கு ரப்பு கிடையாது. வாழ்க்கைக்கு தேவையான அந்த நேர்வழியை கொடுக்கறதுக்கு சேர்ந்தது தான் ரப்புங்கிற தன்மையில உள்ளது. அதுவும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்துல மட்டும் நேர்வழி கொடுக்கறது இல்லை, நம்மளுடைய இறுதி வரைக்கும் அதை காண்பிப்பது தான் ரப்புங்கிற தன்மையில உள்ளது. ரப்பு அப்படின்னா யாரு? நம்முடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு நொடியிலும் நம்மோடு இருக்கக்கூடியவங்க, நமக்கு தேவையானதை கொடுக்கக்கூடியவங்க, நம்மை கவனித்துக் கொள்ளக்கூடியவர்கள், நம்மை பராமரிக்கக்கூடியவர்கள், நம்மை ரட்சிக்கக்கூடியவர்கள், அதுதான் ரட்சகர் என்று சொல்லி மொழிபெயர்ப்பாங்க. அப்ப ரப்பு அப்படிங்கிறது வெறும் கிரியேட்டர் மட்டும் இல்லை, நமக்கு தேவையான நரிஷ்மெண்ட்டை கொடுக்குறது, நரிஷர், ஃபாஸ்டர், நம்மளை ஃபாஸ்டர் பண்ணி அப்படியே வளர்த்துட்டு வர்றது. கியாமத்தினால விசாரிக்கிறது சேர்த்து கூட அதுதான். இறுதியில சொர்க்கமோ நரகமோ கொடுக்குறாங்களே, அதுவுமே ரப்புங்கிற தன்மையில உள்ளதுதான். அப்போ ஒரு மனிதனுடைய ஆரம்பத்திலிருந்து மனிதனுடைய இறுதி வரை ஒவ்வொரு நிலையிலையும் அந்த மனிதனை கவனிச்சுட்டு வருவதுதான் ரப்பு. அப்படி கவனிக்கக்கூடியவங்களுக்கு அந்த மனிதன் மேல உரிமை இருக்குது இல்லையா? இத்தனையும் கொடுத்தவங்களுக்கு கொடுத்த அந்த யாருக்கு கொடுத்தாலும் அவங்க மேல உரிமை இருக்குது இல்லையா? இத்தனையும் அல்லாஹ் மனிதர் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப மனிதனுடைய உரிமையாளர் யார்? ரப்பு தான். ரப்புங்கிறதுக்கு உரிமையாளர், ஓனர் அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு. வெறும் படைப்பாளர், பராமரிப்பாளர், ரட்சகர் மட்டும் இல்லை. ரப்பு அப்படிங்கிறதுக்கு ஓனர், மாஸ்டர் அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு. நம்முடைய எஜமானர், நம்முடைய எஜமானர் யார்? நம்முடைய உரிமையாளர் யார்? அல்லாஹ். அதுதான் ரப்புங்கிறதுக்கு அந்த உரிமையாளர், எஜமான்ன்ற அர்த்தமும் உண்டு. எல்லா விஷயத்தினுடைய முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரமும் அந்த ரப்புக்கு தான் உண்டு. இப்படி வாழணும், இப்படி வாழக்கூடாது, அது சொல்லக்கூடிய அதிகாரமும் அவங்களுக்கு தான் இருக்கு. வெறும் உணவு கொடுக்கக்கூடிய, ரிஸ்க் கொடுக்கக்கூடிய கடமை மட்டும் இல்லை, இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய அதிகாரமும் ரப்புக்குரியது. இதெல்லாம் சேர்ந்தா தான் ரப்பு. ரப்புன்னா யாரு? நம்மை படைத்து நமக்கு தேவையான எல்லா பராமரிப்பையும் கொடுத்து நம்மை ரட்சித்து இருக்கிறது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலையும் கொடுத்து இருக்கக்கூடியவங்க. அந்த அப்படி எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்களுக்கு நம் மீது முழு உரிமையும் இருக்குது. ரப்புங்கிறது உரிமையாளர், எஜமானர். ரப்புங்கிறது மாஸ்டர், நம்முடைய லா. இத்தனையும் சேர்ந்தது தான் ரப்புங்கிற வார்த்தைக்கான அர்த்தம். அல்லாஹ் ரப். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்க? ரப்பில் ஆலமீன் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஆலமீன்னா என்ன? அதுதான் நம்ம அடுத்து பார்க்க போறது இன்ஷா அல்லாஹ். ஆலமீன் என்பது ஜம்உ, இது ஒரு ப்ளூரல் வேர்ட், பன்மை குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்ப அதனுடைய சிங்குலர் எது? ஒருமை எது? ஆலம் அப்படிங்கிறது. ஆலம்ங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு? அலம் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது. அலம் அப்படின்னா என்ன? ஐன் லா மீம். அலம் அப்படின்னா என்ன? அடையாளம், சைன். ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அடையாளம். இப்போ நம்ம ஒரு பயணம் போறோம், இங்கேருந்து மெட்ராஸ் போறோம்னு வச்சுங்க. போற வழியில் அந்த பாதையில நமக்கு மைல் கற்கள் இருக்கும் இல்லையா? இது இன்னும் சென்னை இன்னும் 200 கிலோமீட்டர் இருக்கு, சென்னை இன்னும் 150 கிலோமீட்டர் இருக்கு. இதெல்லாம் அலம், இதெல்லாம் அடையாளம். இப்போ நம்ம ஒரு இடத்துல வந்துட்டு போயிருக்கோம், ஒரு வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கோம்.
வந்து சாப்பிட்டு போயிருக்கிறோம். நம்ம வந்து சாப்பிட்டதுக்கான அடையாளங்கள் இருக்குமா? இருக்கும். நம்ம சாப்பிட்ட தட்டு இருக்கும், நம்ம உட்கார்ந்த இடம் அங்கே இப்படி மாறி இருக்கும் அப்படின்லாம் இருக்குது. இந்த சட்டையை நம்ம எடுத்து வெளியே போட்டு போகணுமா இல்லையா? அதுக்கான அடையாளங்களை சட்டையில் பார்க்கணும். சட்டை கசங்கி இருக்கும், சட்டையில் ஏதாவது கரை இருக்கும், இதெல்லாம் அடையாளம். அப்போ ஒரு விஷயத்துக்கான அடையாளங்கள் தான் அலம். அதுலேருந்து தான் ஆலம் அப்படிங்கிறது வருது. அப்போ ஆலம் அப்படிங்கிறதுக்கு என்ன? ஆலம்னா உலகம் அப்படின்னு மொழிபெயர்த்து இருக்கும். ஆனால் ஆலம்ங்கிறதுக்கு அடிப்படை அர்த்தம் என்ன? அடையாளம். எதுக்கான அடையாளம்? இதை படைச்சவங்க இருக்கிறாங்கன்றதுக்கான அடையாளம். அப்போ இறைவன் இருக்கிறாங்கிறதுக்கு வந்து என்னங்க ஆதாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இருக்கக்கூடிய இந்த உலகமே அதுக்கான ஆதாரம் தான். இறைவனுடைய படைப்புக்கான ஒவ்வொரு அத்தாட்சியும் இந்த உலகத்துல இருக்கு. ஏன் உங்க உடலே ஆதாரம் தான். உங்கள் உடல் இயங்குற முறையை பாருங்க, உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் பாருங்க, இது அத்தனையுமே வந்து அடையாளங்கள் தான். தானா வந்துருச்சு நீங்க சொல்லலாம். ஆனா இவ்வளவு துல்லியமாக ஒன்றோடு ஒன்று ஒத்துழைத்து கொண்டெல்லாம் தானா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது அத்தனையுமே அடையாளங்கள், அத்தாட்சிகள், அத்தனையுமே ஆலம். இது ஒண்ணுத்துல அல்லாவுடைய அலம் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்தது தான் ஆலம். அப்ப ஆலம்ங்கிறது அல்லாவுடைய அலம் இருக்கக்கூடிய இடம். அல்லாஹ் எதையெல்லாம் படைச்சாங்களோ அது எல்லாத்திலையும் அல்லாஹ் தான் படைப்பாளர். படைப்பாளர் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அல்லாஹ் அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சிகள் அங்கே இருக்கும். அதுதான் ஆலம். அதுதான் இங்க பார்க்கணும். ஆலம் ஒன்னொன்னுத்திலையும் அதனுடைய அலாமா, அதனுடைய அடையாளம், சைன் இருக்கும். இறைவன் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சி, இறைவன் தான் இதை படைச்சாங்க அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சி இருக்கும். அதுதான் ஆலம். அப்ப ஆலமீன் அப்படின்னா என்ன? ஆலம் என்பதனுடைய பன்மை தான். ஆலம்ங்கிறது ஒரு பன்மை வார்த்தை தான், பட் அதுக்கே ஒரு ஜம்மு தான், பன்மை வார்த்தை தான் ஆலமீன். அப்ப எல்லா உலகங்கள், அதுல இருக்கக்கூடியவைகள், அதெல்லாம் சேர்ந்தது தான் ஆலம். இப்ப அல்லாஹ் யாரு? ஆலம், ஆலமீனுடைய ரப். ஆலமீன்னா என்ன? ஃபிரௌன் கேட்கிறான். ஆல ஃபிரௌன் 26வது சூறால வருது. 26வது சூறா பேர் எனக்கு ஞாபகம் இருக்கா? ஷுஆரா. ஷூராவா ஷுஆராவா? குட். ஷுஆரா. ஷுஆரா அப்படின்னா என்ன அர்த்தம்? போயட்ஸ், ப்ளூரல். ஷாயர் அப்படின்னா கவிஞர், போயட். அப்படியே ப்ளூரல், பன்மை ஷுஆரா. சரி, 26வது சூறாவுடைய 23வது மற்றும் 24வது ஆயத்தை பார்க்கிறோம். ஃபிரௌன் கேட்கிறான், قال فرعون ما رب العالمين. ரப்புல் ஆலமீன்னா என்ன அப்படின்னு கேட்கிறான். قال அதுக்கு பதில் சொல்றாங்க. யார் பதில் சொல்றாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா. ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா. இதுக்கு இடையில இருக்கக்கூடியது வானங்கள், பூமி, இந்த இரண்டுத்துக்கு இடையில இருக்கிறது, இது எல்லாத்துக்குமான ரப்பு தான் ரப்புல் ஆலமீன். அப்ப ரப்புல் ஆலமீன்ங்கிறத யார் மறுப்பாங்க? ஃபிரௌன் மாதிரி ஆட்கள் மறுப்பாங்க. ஏன்? ஃபிரௌன் தனக்கு என்ன பேர் வச்சுக்கிட்டான், என்ன பட்டம் சுட்டிக்கிட்டான்? ஆன ரப்புக்கும் அல் ஆலா, நான் உங்களுடைய ரப்பு என்று தன்னை சொல்லிக்கிட்டான், தன்னையே ரப்பு என்று அறிவிச்சுக்கிட்டான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்கிட்ட பேசும்போது ரப்புல் ஆலமீன் பேசுறாங்க. அதான் நான் தான் ஒரு ரப்பு இருக்குன்னு, அதே யார் ரப்புல் ஆலமீன்? ரப்புல் ஆலமீன்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபிரௌன் கேட்கிறான். அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? ரப்புஸ் ஸமாவாதி, வானங்கள், வல் அர்த், பூமி, வமா பைனஹுமா, இதுக்கு ரெண்டுத்துல நடுவுல என்ன இருக்குது? இதெல்லாம் சேர்ந்தது தான் ஆலமீன். இந்த ஆலமீனுக்கு ரப்புங்கிறது அல்லாஹ். நான் ஃபிரௌன் தானே ரப்புன்னு சொல்லிக்கிட்டான். ஆனா ஆலமீனுடைய ரப்பாக ஃபிரௌன் இருக்க முடியுமான்னு அவனுக்கே தெரியாது, இல்லை. அதனால தான் கேட்கிறான், அது ஆலமீனுடைய ரப்பு, நான் ரப்பு. ஆனா அவனுடைய ஆட்சி பகுதிக்குள்ள தான் அவன் தன்னை வந்து ரப்புன்னு சொல்லிக்கிறான். வேற நாட்டுல கூட போய் அவனால ரப்புன்னு சொல்ல முடியாது. அவன் எந்த பகுதியில் ஆட்சி செஞ்சானோ அந்த பகுதியில அந்த மக்களுக்கிட்ட அவன் என்ன சொல்றான்? ஆனா ரப்புக்கும் ஆலா, நான் உங்களுடைய ரப், ரப்புக்கும் உங்களுடைய ரப்பு நான் தான், ஆலா உயர்ந்தவன் நான் தான் என்று சொல்றான். அப்ப அவங்க கிட்ட அவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு மறுப்பாக மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க ரப்புல் ஆலமீன் என்று சொல்லும் போது ஃபிரௌன் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? நான் ரப்புல் ஆலமீன். ரப்புல் ஆலமீன்னா யாருன்னு கூட கேட்கல, என்ன அப்படின்னு கேட்கிறோம். அது என்ன ஆலமீன்? ஆலமீனுக்கு ரப்புன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிறான். அது என்ன சொல்றாங்க? ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா. வானங்கள், சமா அப்படின்னா மேல இருக்கிறது எல்லாம், அது வானத்தையும் குறிக்கும், சில நேரங்கள்ல மேகத்தையும் குறிக்கும். நம்ம மனிதனுடைய தலைக்கு மேல என்ன இருக்குதோ எல்லாத்துக்குமே சமா அப்படின்னு தான் அரபியில அர்த்தம். அதனாலதான் வந்து சூரத்துல் பக்ரால பார்க்கிறோம், வஅன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன், சமாவில இருந்து நீர் வருது, மழை பொழியுது. அப்ப அதை எப்படி மொழிபெயர்க்கிறாங்க?
வானத்திலேருந்து மழை பொழிதுன்னு மொழி பெயர்க்கிறாங்க. ஆனா எப்படி மொழி பெயர்க்கணும்? மேகத்திலேருந்து மழை பெய்யுதுன்னு தான் போகணும். அப்படின்னா ஒரு இடத்துல வானம் ஒரு இடத்துல மேகம், எது கரெக்ட் அப்படின்னு கேட்கலாம். சமாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? மேல அப்படின்னு தான். மனுஷனுடைய தலைக்கு மேல என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் சமா தான். அது மேகமா இருக்கலாம், மேகத்துக்கு மேல இருக்கிற முதல் வானமா இருக்கலாம், 2வது வானமா இருக்கலாம், 7 வானங்களா இருக்கலாம், இல்ல அதுக்கு மேல உள்ள அர்ஷாக இருக்கலாம், அதுக்கு மேல உயர்ந்து இருக்கக்கூடிய ரப்பாக இருக்கலாம். அதனால்தான் அந்த ஹதீஸ்ல சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ்ல அந்த சிறு பெண்ணுகிட்ட கேட்கும் போது ஐன் அல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அல்லாஹ் எங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த பெண் எது சொல்றாங்க? ஃபிஸ்ஸமா, பிசமான வானத்துலன்னு அர்த்தம் இல்லை, மேல மேல இருக்கிறாங்க அப்படின்னு பதில் சொல்றாங்க. சமா அப்படின்னா மேல. இமாம் ஸாலிபி அப்படிங்கிற ஒரு இமாம், தஃப்சீர் துறையிலும் மொழியில் அரபி மொழியிலும் பெரிய எக்ஸ்பர்ட். அவங்களுடைய ஃபிக்ஹுல் லுகா அப்படிங்கிற ஒரு கிதாப் இருக்கு, ஒரு டிக்ஷனரி ஃபிக்ஹுல் லுகா அகராதி. அதுல சமாங்கிற வார்த்தையுடைய இந்த அர்த்தத்தை அவங்க சொல்றாங்க. சமா அப்படின்னா மேல இருக்கிறது எல்லாமே சமா தான். அரபிகள் மேல இருக்கிற எல்லாத்துக்குமே சமான் தான் சொல்லுவாங்க. அது மேகமா இருக்கலாம், வானமா இருக்கலாம், அதுக்கு மேல இருக்கிற எந்த அர்ஷு கூட ஃபிஸ் சமா தான். அல்லாஹ் எங்க? அல்லாஹ் அதுக்கு மேல. அப்ப ஃபிஸ் சமா. ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த் அப்படின்னா வானம் மட்டும் இல்ல, வானம், வானத்துல இருக்கிறவங்க, பூமி, அர்த், இந்த ரெண்டுத்துக்கு இடையில வமா பைனஹும், பைனனா நடுவுல, வமா பைனஹும் இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிறவங்க, அந்த ரெண்டுத்துக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் தான் ஆலமீன். அந்த எல்லாத்துக்குடைய ரப்பு தான் ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த் வமா பைனஹும், அதுதான் ரப்புல் ஆலமீன். அப்ப ஃபிரௌன் கேட்ட கேள்விக்கு பதில் அதுதான். வமா ரப்புல் ஆலமீன், அவன் கேட்கிறான் மா ரப்புல் ஆலமீன், ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த் வமா பைனஹும். அப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்? எல்லா புகழ்ச்சியும், நாவால நம்ம சொல்லக்கூடிய எல்லா புகழ்ச்சியும் நன்றியும் அது மனசுல அல்லாஹ் மேல நேசத்தோடும் மரியாதையோடும் வெளிப்படுது. அந்த எல்லா விதமான புகழ்ச்சியும் நன்றியும் மரியாதையோடு நேசத்தோடு வெளிவரக்கூடிய அந்த எல்லா விதமான புகழ்ச்சியும் நன்றியும் அல்லாஹுக்கு மட்டுமே உரியது அப்படின்னு சொல்றோம். இது அல்லாஹ்வை வணங்குறது. அல்லாஹ்வை புகழ்தலும் கூட அல்லாஹ்வை வணங்குறது தான். புகழ்ச்சியும் ஒரு விதமான வணக்கம் தான். ஹம்த் அப்படிங்கிறதும் ஒரு விதமான இபாதத் தான். அப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லும் போது நம்ம என்ன செய்யறோம்? ஆரம்பத்தில் அல்லாஹ்வை புகழ்ந்து தான் ஆரம்பிக்கிறோம். அதாவது அல்லாஹ்வை வணங்கி தான் ஆரம்பிக்கிறோம். ஒரு இபாதத். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது ஒரு இபாதத். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது என்ன? இபாதத். அப்ப நம்ம தொழுது முடிச்சுட்டு திக்ர் செய்யறோம் இல்லையா, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம் இல்லையா, அப்ப என்ன செய்யறோம்? இபாதத் தான் செய்யறோம். அப்ப அதையுமே கவனத்தோடு தான் நம்ம செய்யணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் யாருக்குரியது? ரப்பில் ஆலமீனுக்குரியது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இதுல நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லப்படுது. அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது இபாதத். அந்த இபாதத் யாருக்குரியது? ரப்பில் ஆலமீனுக்குரியது. அப்போ இபாதத்துக்குரியவங்க யார்? ரப்பில் ஆலமீனா யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் இபாதத்துக்குரியவங்க. இன்றைக்கு ஒரு மனிதர் என்னை வணங்குங்கள், எனக்கு இபாதத் செய்யுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம என்ன சொல்லுவோம்? மாட்டோம்னு சொல்லுவோம். ஏன்னு அவர் கேட்கிறாரு, என்ன பதில் சொல்லுவோம்? யாரு ரப்புல் ஆலமீனோ அவங்க தான் இபாதத்துக்கு உரிமை உடையவங்க. இபாதத்துக்கு உரிமை உடையவங்களுக்கு பேர் என்ன? இலாஹ். இலாஹாக இருக்கிற தகுதி யாருக்கு உள்ளது? யார் ரப்பாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இலாஹாக இருக்கக்கூடிய தகுதி உண்டு. இறைவனா இருக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கு? ரட்சகராக இருக்கிறவங்களுக்கு தான் இருக்குது, ரப்பா இருக்கிறவங்களுக்கு தான் இருக்குது, வேற யாருக்கும் தகுதி இல்லை. ஒரு மனுஷன் நான் தான் உங்களோட இறைவன் அப்படின்னு சொன்னா நீ இறைவன்லாம் கிடையாது. ஏன் நான் இறைவன் கிடையாது அப்படின்னு அவன் கேட்டா என்ன சொல்லுவான்? நீ ரப்பு கிடையாது. யார் ரப்பாக இருக்கிறாங்களோ அவங்க தான் இறைவனாக இலாஹ் ஆக இருக்கிறதுக்கான தகுதி உடையவங்க. அவங்கள தான் இபாதத் எனக்கு செய்யுங்கன்னு சொல்றதுக்கான தகுதி உடையவங்க. நீ ரப்பு கிடையாது. அதுவும் ரப்புல் ஆலமீன் கிடையவே கிடையாது. ஃபிரௌன் தன்னை ரப்புன்னு சொல்லிக்கிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ரப்புல் ஆலமீன். ஃபிரௌன் ரப்புல் ஆலமீன் இல்லைங்கிறத உணர்ந்துக்கிட்டான். அப்ப ரப்புல் ஆலமீனாக யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இபாதத் உரியது. அவங்க தான் என்னை இபாதத் செய்யுங்கன்னு சொல்ல முடியும். அப்ப ஏன் அல்லாஹ்வை வணங்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி யாரா நம்மள்ட்ட கேட்கறாங்க. நீங்க ஏங்க அல்லாஹ் வணங்குறீங்க? நாங்களே இந்த கடவுள் தான் வணங்குறோம், நீங்க ஏன் அல்லாஹ் வணங்குறீங்க? அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? அதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ல இருக்குது. அந்த பதில் தான் இருக்குது. என்ன இருக்குது? நாங்க ஏன் அல்லாஹ் வணங்குறோம்? அல்ஹம்துலில்லாஹ் எல்லா விதமான புகழ்ச்சியும் நன்றியும் அல்லாஹ்க்குரியது என்று சொல்றோம். எல்லா விதமான இபாதத்தும் அல்லாஹ்க்குரியதுன்னு ஏன் சொல்றோம்? ஏன்னா அல்லாஹ் தான் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் மட்டும் தான் ரப்புல் ஆலமீன். யார் ரப் ஆக இருக்கிறாங்களோ அவங்க தான் இபாதத்துக்கு உரிமை உடையவங்க. என்ன நான் கடவுள் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும் இல்லையா? அந்த தகுதி எது? ருபூபியா, ரப்பாக இருத்தல்.
ரப்பாக இருக்கிறது, அந்த ருபூபியா தான் கடவுளாக இருக்கிறதுக்கான தகுதி. அந்த தகுதி இருக்கிறவங்க தான் உரிமையோட சொல்ல முடியும் என்னை வணங்குங்கள் என்று. என்னை வணங்குன்னு சொல்றதுக்கு இருக்கு எந்த உரிமையிலப்பா நீ சொல்ற அப்படின்னு கேட்போம்ல. யாராவது ஒருத்தர் சொல்றாங்க எனக்கு என்ன மரியாதையை கொடுக்கல, எந்த உரிமை நீ கேட்கிற மரியாதை எல்லாம் கேட்போம் இல்லையா? இப்போ ஒருத்தர் என்னை வணங்குங்கன்னு சொல்றாங்கன்னா அதை கேட்பேன், எந்த உரிமையில நீ கேட்கிற, உன்னை ஏன் வணங்கணும்? அல்லாஹ் அதுக்கு நமக்கு சொல்றாங்க. அல்லாஹ் தான் ரப்புல் ஆலமீன். யார் ரப்புல் ஆலமீனாக இருந்து உங்களுக்கு இத்தனையும் கொடுத்துருக்கிறாங்களோ, நீங்க இருக்கக்கூடிய இந்த ஆலமீனையே யார் பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ, அதுக்கு உரிமையாளர் இருக்கிறாங்களோ, அந்த ரப்புக்கு மட்டும் தான் இபாதத் செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய அந்த உரிமை இருக்குது, அந்த அதிகாரம் இருக்கு, வேற யாருக்கும் இல்லை. அப்ப ஏன் அல்லாவை மட்டும் வணங்கணும்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு முஸ்லீம் அல்லாத மக்கள் நம்ம கிட்ட கேள்வி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? ஏன்னா அல்லாஹ் மட்டும்தான் ரப்புல் ஆலமீன். என்னையும் அல்லாஹ் தான் படைச்சாங்க, எனக்கு தேவையான எல்லாவற்றையும் அல்லாஹ் தான் கொடுத்தாங்க, உங்களையும் அல்லாஹ் தான் படைச்சாங்க, உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அல்லாஹ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய இந்த பூமியையும் அல்லாஹ் தான் படைச்சாங்க, நம்ம வானத்திலிருந்து பெற்றுக்கிற மேலிருந்து பெற்றுக்கிற அத்தனையுமே அல்லாஹ் தான் படைச்சாங்க, இதுக்கு இடையில இருக்க எல்லாத்தையுமே அல்லாஹ் தான் படைச்சாங்க. அல்லாஹ் தான் இது இத்தனையுடைய ரப்புல் ஆலமீன். என்னுடைய ரப்பும் உங்களுடைய ரப்பும், ரப்பி ரப்புக்கும், எங்களுடைய ரப்பு உங்களுடைய ரப்பு எல்லாமே அல்லாஹ் தான். அப்ப அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்துக்கு தகுதியானவங்க. அந்த தகுதி இருக்கிறதுனால தான் வணக்கத்துக்கு உரிமை உடையவங்கன்னு அவங்கள நம்ம சொல்றோம். அப்ப வணக்கத்திற்கான தகுதி உரிமை இரண்டும் யாருக்கு இருக்கு? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன்? ஏன்னா அல்லாஹ் தான் ரப்புல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன சரியா புரிஞ்சுக்கிட்டா குஃபார் கிட்ட தாவா செய்யறது கூட நமக்கு தெளிவாக எளிமையாக ஆகும். தாவா செய்யறதா எதை படிக்கணும்? கிறிஸ்டியன்ஸை தாவா செய்யணும் பைபிளை படிக்கணும், இந்துக்களோட தாவா செய்யணும் நம்ம பகவத்கீதையை படிக்கணும், அல்லது அந்த ரிக் சாம அதர் வேதத்தை படிக்கணும், இல்லை அந்த தத்துவங்களை படிக்கணும். படிக்கலாம், ஆனால் படிக்கணும்னு கட்டாயம் இல்லை. இதெல்லாம் எதை படிக்கணும்? குர்ஆனை படிக்கணும். முதல்ல அல்ஹம்து சூராவை சரியாக படிக்கணும். அல்ஹம்து சூராவினுடைய இந்த முதல் ஆயத்திலேயே இந்த கேள்வியும் இதற்கான பதிலும் கொடுக்கப்பட்டுருச்சு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா விதமான புகழ்ச்சியும் நன்றியும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. அதை இன்னொரு வார்த்தையில சொல்றதா என்ன சொல்லலாம்? எல்லா விதமான வணக்கமும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. ஹம்துங்கிறது ஒரு வணக்கம் தான். அப்ப எல்லா விதமான வணக்கம், எல்லா விதமான இபாதத்தும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உரியது. ஏன்? ஏன்னா அல்லாஹ் தான் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் மட்டும்தான் எல்லாவற்றுடைய ரப். ரப்னா என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் படைத்து பரிபாலித்து தேவையான எல்லாத்தையும் கொடுத்து ரட்சித்து கொண்டு அதனுடைய ஆரம்பத்தில் இருந்து அதனுடைய இறுதி வரை கவனித்துக் கொள்ளக்கூடிய அதுதான் ரப். ஆலமீனுக்கே ரப் அல்லாஹ் தான். ஆலமீன்ல வேற ஒரு ரப்பு கிடையாது. ஆலமீனுக்கே ரப்பு அல்லாஹ் தான். அந்த ஆலமீனையே படைச்சது அல்லாஹ் தான், ஆலமீனையே பராமரித்துக் கொண்டிருப்பது அல்லாஹ் தான், இந்த ஆலமீனையே ரட்சித்துக் கொண்டிருப்பது அல்லாஹ் தான். அப்ப அப்படிப்பட்டவங்க தான் இலாஹ் ஆக இருக்கிறதுக்கு, இறைவனாக இருப்பதற்கான தகுதி உடையவங்க. என்னை இபாதத் செய்யுங்க என்று சொல்றதுக்கான உரிமை உடையவங்க ரப்புல் ஆலமீன் மட்டும் தான், வேற யாரும் கிடையாது. அதனால்தான் நம்ம சொல்றோம், நீங்க அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள் என்று. அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? வேற யாருக்கும் அந்த தகுதி இல்லைன்னு அர்த்தம். மக்கள் கடவுளை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க, ஆனா உண்மையான கடவுள்களா? கடவுள்னு சொல்றதுக்கு தகுதி அவங்களுக்கு இருக்குதானே? இல்லை. அந்த தகுதி எது? ரப்பாக இருக்கிறது தான், ரப்புல் ஆலமீனாக இருக்கிறது தான் அந்த தகுதி. ஏன் அல்லாஹ் வணங்கப்படணும், ஏன் அல்லாஹ் மட்டுமே வணங்கப்படணும் அப்படின்ற கேள்விக்கான பதில் எது? ஏனென்றால் அல்லாஹ் தான் ரப்புல் ஆலமீன். அதனாலதான் அல்லாஹ் மட்டுமே வணங்கப்படும். ரப்பு இல்லாத ஒருத்தரை நாம வணங்க முடியாது, வணங்க மாட்டோம். குல் யா அஹ்லல் கிதாப், அல்லாஹ் கட்டளை இடுறாங்க. சூரத் ஆல் இம்ரான் 3வது சூரா. என்ன சொல்றாங்க? குல் யா அஹ்லல் கிதாப், அஹ்லுல் கிதாப் மக்கள்கிட்ட நீங்க சொல்லுங்க, வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட சொல்லுங்க. என்ன சொல்லணும்? தஆலவ் இலா கலிமத்தின் ஸவாஇன் பைனனா வ பைனக்கும், உங்களுக்கு நமக்கும் பொதுவாக உள்ள வார்த்தையின் பக்கம் வாருங்க. என்னது? லா நஅபுத இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் நம்ம இபாதத் செய்ய மாட்டோம். வலா நத்தஹிது பஅதுனா பஅதன் அர்பாபன் மின் தூனில்லாஹ், நமக்கு மத்தியில் அல்லாஹ் அல்லாமல் வேறு ஒருத்தரை ரப்பாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். ரப்பாக எடுத்துக்கொள்றதுங்கிறது அவங்களை இலாஹாக எடுத்துக்கொள்றது, வணங்கக்கூடிய இறைவனாக எடுத்துக்கொள்றது. ரப்பாக எடுத்துக்கொள்றது அப்படிங்கிறது இறைவனாக இலாஹாக எடுத்துக்கொள்றது. யார் ரப்போ அவங்க தான் இலாஹ். ரப்பாக இருக்கிறவங்க தான் இறைவனாக இருக்கிறதுக்கான தகுதி உடையது. அப்ப நம்ம ஏன் அல்லாஹ்வை வணங்குறோம், ஏன் அல்லாஹ்வை புகழுறோம், ஏன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோம்? ஏன்னா அல்லாஹ் ரப், நம்முடைய ரப்பு மட்டும் இல்லை, ஆலமீனுக்கே அல்லாஹ் தான் ரப். அதை உணரும் பொழுது அல்லாஹ் யார், அல்லாஹ்வுடைய மகத்துவம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம உணரும். அப்ப அல்லாஹ் மரியாதைன்ற போது ஒரு சாதாரண ஒரு மரியாதை இருக்காது. ஆலமீனுக்கே ரப்பா இருக்கிறவங்களுக்கான அந்த மரியாதை எப்படி இருக்கும், அந்த மகத்துவத்தை உணரும் போதுதான் அந்த மரியாதை என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும்.
அப்படிப்பட்ட ரப்பு நம்ம மேல அக்கறை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நம்ம யார்? நம்ம ஒண்ணுமே இல்லை. அந்த ஆலமீனுக்கே ரப்பாக இருக்கிறவங்க நம்ம மேல அக்கறை எடுத்து நமக்கு நேர்வழி காட்டுறதுக்காக இந்த குர்ஆனை அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த குர்ஆனுடைய முதல் ஆயத்து தான் இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டுறாங்கன்னு வரும் பொழுது நம்ம நன்றி உணர்ச்சி மிக்கவங்களாக மாறும். அல்லாஹ் நம்மை தேடி நமக்கு நேர்வழியை காட்டுறாங்க, நமக்கு கிதாபை அனுப்பி இருக்கிறாங்க, நம்மை நோக்கி ரசூலை அனுப்பி இருக்கிறாங்க. இது அல்லாஹ்வுடைய பேர்பட்ட கருணை என்று உணரும் பொழுது அல்லாஹ்வை நம்ம நேசிக்க ஆரம்பிப்போம். வேறு யாரை விட அதிகமாக அல்லாஹ்வை நேசிக்க ஆரம்பிப்போம். வேறு யாரிடம் காட்டுவதை விட அதிகமான நன்றியை அல்லாஹ் கிட்ட காட்ட ஆரம்பிப்போம். வேறு யாருக்கும் காட்டுவதை விட அதிகமான மரியாதையை, கண்ணியத்தை அல்லாஹ்வுக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம். அதுதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லும் போது நம்மிடத்தில் வர வேண்டிய உணர்ச்சி, நம்மிடத்துல வர வேண்டிய அந்த நினைவு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்றது ஒரு சாதாரணமான ஒரு வாக்கியம் அல்ல. நம்முடைய பர்பஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸையே புரிய வைக்கிற விஷயம் அதுதான். நம்ம ஏன் இருக்கிறோம், இங்க எதுக்காக இருக்கிறோம் அப்படிங்கிறதே புரிய வைக்கிறது தான். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், வாழ்க்கையுடைய நோக்கம் என்னவா இருக்கணுங்கிறது புரிய வைக்கிறது தான். நம்மளை அல்லாஹ் படைச்சாங்க, அல்லாஹ்க்கு நம்ம எப்படி இருக்கணும், நன்றியோட இருக்கணும். அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஹம்தோட இருக்கணும். அப்படி இருந்தால்தான் நம்ம வாழ்க்கையில் ஈமான் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த குர்ஆனுடைய முதல் ஆயத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லிட்டார். நம்ம எப்படி இருக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதான், அப்தன் ஷகூராக நான் இருக்க வேண்டாமா, நன்றியுள்ள அடிமையாக நான் இருக்க வேண்டாமா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, மூமின் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுக்கு நன்றி உடையதாக இருக்கணும். அப்ப நமக்கும் அல்லாஹ்வுக்குமான அந்த உறவு எப்படிப்பட்டது? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை உணர்ந்து அந்த மகத்துவத்திற்கு ஏற்ப மரியாதையும் கண்ணியம் கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கோம். யார் அப்படி இருக்கிறாங்களோ அவங்க ஈமான் உடையவர்களாக இருப்பாங்க. அவங்களுடைய ஈமான் வளர்ந்து கொண்டு இருக்கும். அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்குமான நெருக்கம் அதிகரிக்கும். அவங்களுக்கும் நேர்வழிக்குமான நெருக்கம் அதிகரிக்கும். சொர்க்கத்துக்கு போறது அவங்களுக்கு சுலபமாக்கப்படும், எளிமையாக்கப்படும். இன்ஷா அல்லாஹ். இது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதற்கான விளக்கம். இதோட இந்த அமர்வை நிறைவு செய்யறேன் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.